போடு போடு. இல்ல இல்ல சும்மா சொன்னேன் போடு. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சர்வீசஸ் அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? சர்வீசஸ் இன் கியூபர்நெட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். சர்வீசஸ் இன் கியூபர்நெட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சுன்னா நோட் போர்ட் பார்த்தோம், கிளஸ்டர் ஐபி பார்த்தோம், அப்புறம் வந்து லோட் பேலன்சர் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த சர்வீசஸ். அதையும் தாண்டி இங்கிரஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கிரஸ் நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ணும்போது கிடையாது. இங்கிரஸ் நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம நோட் போர்ட்னா என்ன, லைக் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா ஒரு லீனியர் ஃப்ளோ பார்த்தோம். லீனியர் ஃப்ளோ இந்த சென்ஸ் ஒரு பாட் இருக்கு, ஐ மீன் ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷினுக்குள்ள பாட்ஸ்ன்றது இருக்கும், அந்த பாட்ஸ்க்குள்ள கண்டென்ட்ன்றது இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்றது சும்மா ஆக்சஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட சர்வீஸ் எல்லாம் கொண்டு வரணும். லைக் லைக் பாத்தீங்கன்னா நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி இந்த மாதிரி சர்வீஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்போஸ் பண்ண முடியும். நம்மளோட பாடை அவுட் சைட் த வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அப்போ அவுட் சைட் த வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லைக் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் போர்டோட ரேஞ்ச் என்னது? 3000 to 3000 to 320,000. 30,000 to 32,767 கரெக்டுங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய நோட் போர்ட்டோடைய ரேஞ்சு. அதே மாதிரி கிளஸ்டர் ஐபி வந்து ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா? ஸ்டாட்டிக்கா. பாடோட ஐபி டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா? அதாவது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா சொன்னா அப்படியே சொல்வீங்க. அதனால டைனமிக்கா ஸ்டாட்டிக் டைனமிக் கரெக்டுங்களா? ஸோ பாட்ஸ் கேன் மீன் should not be run forever. அதாவது பாட்ஸ் ஆர் எஃபிமெரல். ஸோ கீப் ஆன் வந்து பாத்தீங்கன்னா பாட்ஸ் வந்து ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ பாட்ஸ் ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களோட பாட் ஐபி வந்து டைனமிக் ஐபி அட்ரஸா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷினோட ஐபிக்கோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடோட ஐபியோ யூஸ் பண்ணியும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. திருப்பி திருப்பி மாறிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லோட் பேலன்ஸ்ல மேப் பண்ணும்போதோ இல்ல வேற எதுல மேப் பண்ணும்போதோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் இந்த சென்ஸ் we cannot expose. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு நாள்னா ஒரு நாள் வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு நாள் எக்ஸ்போஸ் பண்ணுவோமா? அப்படி கிடையாது. மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்டாண்டர்டா நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல வரேன். கரெக்டுங்களா? ஸோ நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி டயக்ராம் வரணும் இல்லையா? ஸோ அந்த டயக்ராம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் போர்ட்ல இருந்து எங்க போகும் ரிக்வெஸ்ட். நான் போயிட்டு என்னோட ஐபி அட்ரஸ், மிஷினோட ஐபி அட்ரஸ் ஹிட் பண்றேன். எப்படி ஹிட் பண்ணணும்? என்னோட பாட நான் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நான் என்னோட பாட பார்க்கணும், என் மிஷினுக்குள்ள இருக்கிற பாட நான் வந்து பார்க்கணும். என்ன பண்ணுவேன்? எப்படி ஹிட் பண்ணுவேன்? மிஷினோட ஐபி என்ன ஐபி? மிஷினோட எல்லாம் கிடையாது. பப்ளிக் அண்ட் பிரைவேட். அப்புறம் வேற பப்ளிக் அண்ட் பிரைவேட். அப்புறம் பிரைவேட் அண்ட் பப்ளிக்கா? இது மிஷின், இது பாடு, இதுக்குள்ள கண்டெய்னர். கரெக்டா? இதை நான் பார்க்கணும். எப்படி பார்ப்பேன்? ஆஸ் அ யூசரா நாங்க வந்து பார்க்கணும். எப்படி பார்ப்பேன்? கரெக்டா தாங்க சொன்னீங்களே. கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர் ஐபி கிடையாது. பப்ளிக் ஐபி கோலன் நோட் போர்ட்டோட ரேஞ்சு. போஸ்ட் போர்ட்டா? ஓகே. நோட் போர்ட்டோட ரேஞ்சு இதானே பார்க்கணும். நோட் போர்ட் இப்படி போட்டா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த பாட வியூ பண்ணி பார்க்க முடியும். கரெக்டா? கரெக்டா? அப்போ லைக் வைஸ் இந்த நோட் போர்ட்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? நோட் போர்ட் ரேஞ்ச் என்ன சொன்னீங்க நீங்க? 30,000ல இருந்து 32,767 தான் ரேஞ்சுங்க. அப்போ இதுல இருந்து ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதான் என்னோட நோட் போர்ட் அப்படின்னா, ஜஸ்ட் திஸ் இஸ் மை நோட் போர்ட்னா அப்போ இதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கும்,
கிளஸ்டர் ஐபி இருக்கும் கரெக்டா. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது டைரக்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. இது கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும் கரெக்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 192.35.8.40 ஓகேங்களா. இது சிஐபி, திஸ் இஸ் யூர் நோட் போர்ட். ஓகே, அண்ட் இதோட பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும் 100.385.2.1 அப்படின்னு சொல்லி ஒரு பாட் ஐபி அட்ரஸ். ஸோ இதையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன், எந்த செக்டார்ல ஒர்க் பண்றீங்க நீங்க? செக்டார் Selector label. செலக்டார் அண்ட் லேபிள்ஸா? சொல்லுங்க. செலக்டார் அண்ட் லேபிள்ஸா? செலக்டார் அண்ட் லேபிள். வித் ஹெல்ப் ஆஃப் செலக்டார் லேபிள் வழியா லூஸ்லி கப்புள்டா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க, உங்க கிளஸ்டர் ஐபியும் உங்க பாடியும் மேப் பண்ணிருப்பீங்க. ஸோ தட் இப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னுடைய கண்டெய்னர் HTTP கண்டெய்னர்னா இது கோலன் 80. 80ன்றது என்னது, என்ன போர்ட், என்ன போர்ட், HTTP போர்ட்டா? என்ஜினிக்ஸோட போர்ட் நம்பரா? HTTP வேற என்னென்னமோ சொல்றீங்க, என்ன போர்ட்? கண்டெய்னர் போர்ட் ஓகேங்களா, கண்டெய்னருடைய போர்ட். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா. சரி, இது ஒரு பாடுக்கு. இப்போ ஒரு அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீசஸா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். மைக்ரோ சர்வீசஸ்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். இப்போ ஸ்விக்கி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, ஸ்விக்கின்ற அப்ளிகேஷனுக்குள்ள சர்ச் ஆப், ஆர்டர் ஆப், ட்ராக்கிங் ஆப், ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் ஆப், இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளேயே நிறைய மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு Kubernetes கிளஸ்டருக்குள்ள ஒரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவா ஓடிட்டு இருக்கும், பாட்ஸா ஓடிட்டு இருக்கும் கரெக்டுங்களா. அப்போ தனித்தனி அப்ளிகேஷன்ஸ், ஆர்டர் ஆப்ன்ற தனி அப்ளிகேஷன். அப்போ எப்படி ஹிட் பண்ணுவோம், ஸ்விக்கின்னு ஹிட் பண்ணீங்கன்னா swiggy.com அப்படி ஹிட் பண்ணீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் வரும், ஹோம் பேஜ் கரெக்ட் தானே, ஃப்ரண்ட் பேஜ் வரும். அப்போ அது ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான் இருக்கும் கரெக்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ./home அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், அது ஒரு பார்ட் சரிங்களா, அது ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி சர்ச் ஆப்குள்ள வந்தாங்கன்னா ./search அது ஒரு பாட் கரெக்டா இல்லையா. எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் தானே கரெக்ட் தானே. ./search ./order கரெக்டா. அப்புறம் என்ன இருக்கும், செக் அவுட் ஓகேங்களா. அப்புறம் ./tracking இது எல்லாமே என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள குட்டி அப்ளிகேஷன்ஸ் மைக்ரோ சர்வீஸா பாட்ஸா உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு கரெக்டா. இப்போ நான் வந்துட்டு இந்த swiggy.com இதெல்லாம் தனித்தனியா எக்ஸ்போஸ் பண்ணும், தனித்தனி அப்ளிகேஷன் தானே. சொல்லுங்க ஜெய், சொல்லுங்க ஜெய்.
ஓகே, ./home./search ஆர்டர் செக் அவுட் ட்ராக்கிங் எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாட், இப்போ ஒரு பாட் இருக்கு இல்லையா? இந்த பாட் எக்ஸ்போஸ் பண்ணா நோட் போட் இருக்கு, சரிங்களா? இப்போ நான் வந்து இது எல்லாமே ஒரு கிளஸ்டருக்குள்ள ஓட போகுது. அதாவது ஹோம் பேஜா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹோம் பேஜ் இருந்தாலும் சரி, சர்ச் ஆப் இருந்தாலும் சரி, இதெல்லாம் தனித்தனி பாட்ஸ். இப்ப இது எல்லாமே ஒரே நோட் போர்ட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோமா? ஒரே நோட் போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? ஒரே நோட் போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? கூடாது. ஒரு நோட் போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, கரெக்ட் தானே? ஒரு நோட் போர்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு, ஒரு பாடுக்கு பாட்ஸ் எல்லாம் இருக்கலாம், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ./home இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதோட நோட் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா NP வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன் 30,001 வைக்கிறேன். அப்போ இந்த ஹோம்லாம் யாரு ஹிட் பண்றாங்களோ, இந்த பட்டன் கிளிக் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும், நோட் போர்ட்ல 30,001 போர்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேக் எண்ட்ல என்ன இருக்கும், ஒரு கிளஸ்டர் ஐபி இருக்குமா? கிளஸ்டர் ஐபியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 192.35.86.1 வச்சுக்கோங்களேன். இது ஒரு கிளஸ்டர் ஐபி ரேஞ்ச். இது கூட என்ன படிச்சிருப்பாங்க, ஹோம் பேஜ்ல நிறைய பேர் வருவாங்க. ஹோம் பேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், ஒரு 12 பாட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த 12 பாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எது கீழே வருதுன்னா நோட் போர்ட் 30,001 கீழே இந்த கிளஸ்டர் ஐபி கீழே செலக்டர் அண்ட் லேபிள்ஸ் வழியா, சேம் செலக்டர் அண்ட் லேபிள்ஸ் வழியா இந்த கிளஸ்டருக்குள்ள இந்த 12 பாட் எங்க வேணா அரேஞ்ச் ஆகலாம். ஆனா செலக்டர் லேபிள் வந்து கீ வேல்யூ பேர் எதுக்கு மேட்சிங்கா இருக்கோ அங்க இருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், டிராபிக் எடுத்து வந்து ஹோம் பேஜ் வந்து ஹிட் பண்ணும். லைக்வைஸ் சர்ச் ஆப் இருக்குன்னா சர்ச் ஆப்புக்கு என்ன பண்ணும், சேம் நோட் போர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? முடியாது, கரெக்ட் தானே? இப்போ டிஃப்ரெண்ட் நோட் போர்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் 30,002 வைக்கிறேன், ஓகேங்களா? அப்போ என்னோட ஒரே கிளஸ்டருக்குள்ள டிஃப்ரெண்ட் நோட் போர்ட் சர்வீசஸ் நான் என்ன பண்ணணும், ஓபன் பண்ணி இருக்கணும். புரியுதுங்களா? யாரெல்லாம் வந்துட்டு இந்த பட்டன் கிளிக் பண்றாங்களோ அந்த பட்டனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த நோட் போர்ட் வந்து மேப் ஆயிருக்கும். அந்த நோட் போர்ட்டுக்கு என்ன இருக்கும் பேக் எண்ட்ல, அதுக்குன்னு ஒரு கிளஸ்டர் ஐபி இருக்கும். அந்த கிளஸ்டர் ஐபிக்கு செலக்டர் லேபிள்ஸ் வழியா எந்த பாட்ஸை மேப் பண்ணிருக்காங்களோ அப்படிதான் உங்களுக்கு டிராபிக் ரவுட் ஆகும்னு சொல்ல வரேன். சொல்றது கிளியரா? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? அப்ப இது ஒரு சிஐபி. ஆன்லைன் கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ, கேக்குது ப்ரோ. நீங்க யாரெல்லாம் வந்து சென்னையில இருக்கீங்க? சென்னையில இருக்கிறது யாரு? நான் சென்னையில ஸ்டே பண்ணிட்டு ஆஃப்லைன் வராம இருக்கிறது யாரு? ஊட்டிங்களா? யாருங்க ஊட்டி? மூர்த்தி ப்ரோ. மூர்த்தி. மூர்த்தியா? எங்க இருக்கீங்க மூர்த்தி? மேடவாக்கத்துல இருக்கும் ப்ரோ. மேடவாக்கத்துல இருக்கீங்களா? நாளைக்கு டிஸ்கஷன் நீங்க வரணும், சரிங்களா? ஷூர் ப்ரோ. சூர்யா சசி யாருங்க? சூர்யா சசி ஆஃப்லைன் வருவாங்களா? ஆன்லைன் தான். ஆன்லைன். ஆன்லைன் எங்க இருக்கீங்க சூர்யா? எங்க? சேலம். சேலமா? ஓகே ஓகே, ஃபைன். யுவராஜ் நீங்க இருக்கீங்க யுவராஜ்? மதுரை. எங்க? மதுரை சார். மதுரைங்களா? ஓகே. ஜபா தெரியும். தர்ஷனா நீங்க? தர்ஷனா கேக்குதுங்களா வாய்ஸ்? சரி விடுங்க, அவங்க பேச மாட்டாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆப் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆப் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கும் ஒரு 12 பாட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன், ஓகேங்களா? லைக்வைஸ் உங்களுக்கு ஆர்டர் ஆப்னு ஒன்று இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் ஆர் மாடியூல்ஸா நீங்க ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு பாட்ஸா ஓடிட்டு இருக்க போது அந்த பாட்ஸை நீங்க அவுட் சைட் த வேர்ல்டு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா நோட் போர்ட் கிளஸ்டர் ஐபி மூலமா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவுட் சைட் த வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அந்தந்த பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நோட் போர்ட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நோட் போர்ட்டும் கிளஸ்டர் ஐபி நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா கிரியேட் பண்ணி அதுக்கு பேக் எண்ட்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இதுக்கு ஒரு 8-10 பாடு,
இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 2 இது வந்து பாத்தீங்கன்னா 30,003. ஸோ ஓகேங்களா, அப்போ 30,004ல செக் அவுட் இருக்கும், 30,005ல ட்ராக்கிங் ஆப் இருக்கும். அப்போ இப்படிதான் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணும்போது நோட் போர்ட் சர்வீசஸை ஓபன் பண்ணி பாட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லவா. ஓகேங்களா, ஒரு கிளஸ்டருக்கு ஒரு நோட் போர்ட் தான் கிடையாது, ஒரு கிளஸ்டருக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி தான் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இது கூட பேக் எண்ட்ல டேட்டா பேஸ் இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, டேட்டா பேஸ் ஒன்று இருக்குன்னா அப்புறம் நடுவில் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கிளஸ்டர் கொண்டு வந்து தான் ஆகணும். கரெக்டா? ஒரு ஆர்டர் பண்ணும்போது எனக்கு டேட்டா பேஸ் இருக்குங்க, டேட்டா பேஸ்க்குள்ள ஏதாச்சும் டேட்டா ஃபெச் பண்ண எடுக்கணும்னா அது ஒரு கிளஸ்டர் ஐபி வேணும் இல்ல. கிளஸ்டர் ஐபி வச்சு என்ன பண்ணுவாங்க, அது கூட டேட்டா பேஸ் MySQL RDS எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அந்த பார்ட்ஸை வந்து கொண்டு போயிட்டு மேப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிதான் இருக்கும். எந்த பாடுக்கு டேட்டா பேஸ் அக்சஸ் இருக்கணுமோ அந்த பாட்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கிளஸ்டர் ஐபி கனெக்ட் பண்ணிட்டு கிளஸ்டர் ஐபி மூலமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோமே, ஒரு பாடு ஒரு பாடு கூட பேசணும்னா நமக்கு என்ன வேணும் சொன்னா கிளஸ்டர் ஐபி ஒண்ணு வேணும்னு சொல்றேன். கிளியருங்களா? சோ இதுதான் நம்மளுடைய நோட் போர்ட்டும் கிளஸ்டர் ஐபிக்கும் உண்டான சர்வீஸ். இது கடைசியா என்ன பண்ணுவீங்க, லோட் பேலன்சர் வழியா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, காமன் டிஎன்எஸ் நேம் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவுட் சைட் தி வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராக்டிகலா we are going to see it. என்ன பண்ண போறோம், we are going to see it practically. எது நோட் போர்ட் கிளஸ்டர் ஐபி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், பாட கிரியேட் பண்ணோமே, பாடுக்குள்ள என்ன கண்டென்ட்க்கு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. கரெக்டா? இன்னைக்கு today we are going to see that. So today நோட் போட்டும் எப்படி நான் கிரியேட் பண்றேன் இதெல்லாம் சொல்றேன். சரிங்களா? சோ done. ஓகேங்களா? சோ கமிங் பேக் டு மை YAML ஃபைல். ஓகே, சோ புதுசா நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுவும் பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு pod.yaml pod.yaml ஓகேங்களா, ரெண்டு நோட் பேடா பிரிச்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கமிங் பேக் டு மை டயக்ராம். சோ என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, அதாவது ரெண்டு மிஷின் இருக்கு, ரெண்டு ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு, ரெண்டு ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு. சரிங்களா, அந்த ரெண்டு ஒர்க்கர் நோட்ஸ் நான் காமனா வச்சிருக்கேன். இப்ப நான் யாருன்னா, நான் வந்து ஒரு யூசர். கரெக்டா? நான் வந்து ஒரு யூசர். நான் என்ன பண்ண போறேன்னா, this is my just assume that this is my EC2. அப்ப EC2 ஓட பப்ளிக் ஐபி பப்ளிக் ஐபி என்னதுக்கு, சார் இது விண்டோ கிளிக் பண்ணுது. சரி, ஓகே ஃபைன். So this is my public IP address of one of my machine. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறேன், பாட்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஃபைனா இந்த மிஷினுக்குள்ளதான் பாட்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா, just assume that this is going to be my pod. This is going to be my pod ன்னு சொல்ல வர. ஓகேங்களா, this is going to be my pod. சைஸ் குறைச்சு, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். அப்போ இந்த பாடுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் கண்டெய்னர். கரெக்டா இருக்குமா, கண்டெய்னர் இருக்கணும்ல, பாடுக்குள்ள கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, கரெக்டுங்களா? சோ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு HTTPD என்னது HTTPDன்ற ஒரு கண்டெய்னரை வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாட கிரியேட் பண்ணிக்க போறேன். சரிங்களா, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், அப்படியே YAML ஃபைல் எழுதுனேன். சொல்லுங்க, பாட் கிரியேட் பண்றதுக்கு YAML ஃபைல், API வெர்ஷன் 1, நெக்ஸ்ட் கைண்ட் பாட். ஓகே குட், மெட்டாடேட்டா குட், நெக்ஸ்ட் நேம்
நேம்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா httpd -pod ன்னு போடுறேன். நெக்ஸ்ட் image ஸ்பெக் என்ன பண்ணணும்? குட் கண்டெய்னர்ஸ் ஹைஃபன் வரணுமா? ஹைபன் வரணும்னு Hyphen. நினைக்கிறேன். சரி இமேஜ் httpd image. நெக்ஸ்ட் நேம் வேணும்ல, கண்டெய்னர் நேம் வேணும்ல. கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா httpd கண்டெய்னர் வைக்கிறேன். நெக்ஸ்ட் போர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹைஃபன் குட் container port. container port colon 80. அப்போ என்னோட HTTPD container எந்த போர்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா it is running in a port number called 80. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணேன்னா this is my pod இல்லையா? இதுதான் என்னோட pod. Done. This is my pod. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் போயிட்டு vi ஃபர்ஸ்ட் பாட்ஸ் இருக்க செக் பண்ணி பார்க்கலாம். kubectl get pods. எந்த பாட்ஸ் மேல? kubectl get service svc. இப்போ நம்ம சர்வீஸ்ல என்னென்ன சர்வீஸ் சொன்னேன்? நோட் போட்டு கிளஸ்டர் ஐபி லோட் பேலன்ஸ் இதெல்லாமே நோட் சர்வீசஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நம்ம பாட் கிரியேட் பண்ணா என்ன கிரியேட் ஆகும்? வெரி குட். ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணா என்ன கிரியேட் ஆகும்? குட். ரெப்ளிகா செட் பிளஸ் பாட்ஸ். டீமான் செட் கிரியேட் பண்ணா என்ன கிரியேட் ஆகும்? வெரி குட். டீமான் செட் பிளஸ் பாட்ஸ். டிப்ளாய்மென்ட் கிரியேட் பண்ணா Deployment replica set pods. deployment plus pods. Replica set plus pods. அப்படிதான் நான் வேண்ட போய் நான் தப்பு சொல்லுவேன். நீங்க கரெக்டா இது கண்டுபிடிக்கணும் இல்லையா? கரெக்ட். வெரி குட். அப்புறம் நோட் போர்ட், அதாவது நான் கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு கிளஸ்டர் ஐபி தான் கிரியேட் ஆகும். சரிங்களா? நோட் போர்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா எனக்கு நோட் போர்ட்டோட சேர்ந்து கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும். இதே நான் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணா எனக்கு என்ன கிரியேட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். மூணுமே சேர்ந்து. வெரி குட். அவ்வளவுதான். லோட் பேலன்சர் பிளஸ் நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி, இது மூணுமே கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் கிரியேட் பண்ணா கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட் கிரியேட் பண்ணா நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணா லோட் பேலன்சர் பிளஸ் நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி. ஓகே ஃபைனா? இப்போ நான் என்ன பண்றேன்? kubectl get service நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. நோட் போர்ட்டோ இல்ல கிளஸ்டர் ஐபியோ, இந்த டயக்ராம் என்ன இருக்கோ அதுதான் நான் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? போட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சா எனக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்றது? குபர்நெட்டிஸ். நான் என்ன சொன்னேன்? கியூப்னு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணாலே அது டிஃபால்ட்டாவே குபர்நெட்டிஸ் அதுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கும், அதுக்காக அந்த கிளஸ்டருக்காக என்ன பண்ணிக்கும்னா ஒரு கிளஸ்டர் ஐபியை ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த கிளஸ்டர் ஐபி பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா? ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக். Static. வெரி குட். கிளஸ்டர் ஐபி இஸ் ஸ்டாட்டிக். ஓகேங்களா? அப்போ இது டிஃபால்ட்டா குபர்நெட்டிஸ் வந்து அதோட மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கம்யூனிகேஷனுக்காக என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளஸ்டர் ஐபி வந்து டிஃபால்ட்டா வச்சிருக்கு. நம்ம கிரியேட் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன ஒரு கிளஸ்டர் ஐபி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா now we are going to create our pod. ஓகேங்களா? சோ அதனால vi main.yaml. சோ நான் இந்த பாட கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், கையோட சேர்த்து அப்படி நோட் போர்ட் கிளஸ்டர் ஐபிலாம் கிரியேட் பண்ணா எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் இல்லையா? எதுக்கு நம்ம அதெல்லாம் தனித்தனியா கிரியேட் பண்ணிட்டு, கரெக்டா? பிகாஸ் செலக்டார் லேபிள்லாம் வேணும்.
கரெக்ட் தானே? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த பாட நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா என்னால சும்மா எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணும்னா நோட் போட்டு கிளஸ்டர் ஐபில வேணும் இல்லையா? அதனால நான் இந்த நோட் போட்ட இந்த கிளஸ்டருக்குன்னு ஓபன் பண்றேன். இந்த நோட் போட்டு என்ன பண்றேன், இந்த கிளஸ்டருக்குன்னு நான் என்ன பண்றேன், ஓபன் பண்றேன். அப்போ இந்த பாடுக்கு இந்த நோட் போட்டு அதே மாதிரி நிறைய நோட் போட்ஸ் ஓபன் பண்ணணும்ல. மைக்ரோ சர்வீஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், நிறைய நோட் போட்ஸ் ஓபன் பண்ணணும் இல்லையா? கரெக்ட்டுங்களா? சோ this will be my NP. NP னா என்னது? நோ ப்ராப்ளம், நோ நோட் போர்ட். ஓகேங்களா? சரிங்களா? சோ அந்த மாதிரி என்ன பண்றேன்னா என்னோட ரேஞ்ச் நீங்க சொல்லிட்டீங்க 30,000ல இருந்து நம்மளுக்கு 32,767 இருக்கலாம் சொல்லி சொன்னீங்க. அதுல நம்ம எந்த நோட் போர்ட் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா 30,001 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 30,001 இதுதான் என்னுடைய நோட் போர்ட். நான் ஓபன் பண்ண போறேன். சரிங்களா? அது அப்படியே நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு நான் எழுத போறேன். சரிங்களா? அப்படியே என்ன பண்ண போறேன், இங்க வந்து எழுத போறேன். சர்வீஸ் கம்ப்ளீட்னு போட்டாலே நான் என்ன பண்ண போறேன், சர்வீஸ் தானே, நோட் பண்ண சர்வீஸ் தானே. இப்ப என்ன சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன், எது கிரியேட் பண்ண பக்காவா இருக்கும், இந்த பாட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நோட் போர்ட் கிரியேட் பண்ண ஓகேவா இல்ல கிளஸ்டர் கிரியேட் பண்ண ஓகேவா? கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணா கிளஸ்டர் ஐபி தான் கிரியேட் ஆகும். நோட் போர்ட் கிரியேட் பண்ணா நோட் போர்ட்டோட சேர்த்து தான் ஆகும், கிளஸ்டர் ஐபி சேர்த்து கிரியேட் ஆகும். அப்பதான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? கரெக்டா? அதான் சொல்லியிருந்தேன். சோ சர்வீஸ் கம்ப்ளீட் போட்டாலே வந்துருச்சா? ஓகேங்களா? கைண்ட் சர்வீஸ் இருக்கு, இப்படி கூட ஆரம்பிக்கலாம். கைண்ட் வச்சு கூட ஏபிஐ வெர்ஷன் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ நம்ம ஒரே ஃப்ளோல போறதுனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இதே நான் அப்படியே வச்சிடறேன். ஓகேங்களா? ஏபிஐ வெர்ஷன் v1 கைண்ட் என்னது, சர்வீஸ் தான் கிரியேட் பண்ண போறேன். மெட்டாடேட்டால சர்வீஸோட நேம் நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா மை நோட் போர்ட் அப்படி சொல்லி வச்சிடறேன். சரிங்களா? மை நோட் போர்ட் செலக்டார் லேபிள் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், டைப்ல லோட் பேலன்சரா இல்ல கிளஸ்டர் ஐபியா இல்ல நோட் போர்ட்டா? என்ன கிரியேட் பண்ண போறேன், நோட் போர்ட் தான் கிரியேட் பண்ண போறேன். அதனால நான் இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சிருக்கேன். டைப்ல நோட் போர்ட்டுங்க. அப்புறம் நேம் ஆஃப் தி போர்ட் இருக்கு. இந்த நேம் ஆஃப் தி போர்ட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா டைப் நோட் போர்ட், போர்ட்ஸ்ல போர்ட்னு ஒண்ணு இருக்கு, டார்கெட் போர்ட்னு ஒண்ணு இருக்கு. நான் கிரியேட் பண்றது என்ன சர்வீஸ், என்ன கிரியேட் பண்றேன், நோட் போர்ட் கிரியேட் பண்றேன்னா அப்போ போர்ட் இருக்கு, டார்கெட் போர்ட் இருக்கு. நான் நோட் போர்ட் டிஃபைன் பண்ணி ஆகணும்ல, எனக்கு எந்த போர்ட் ரேஞ்ச் டிஃபைன் பண்ணி ஆகணும்ல, பண்ணக்கூடாதா? அதனால எனக்கு நோட் போர்ட் போர்ட் அந்த பி மட்டும் கேப்ஸ்ல இருக்கணும். கோலன் போட்டு நான் என்ன பண்ண போறேன், 30,001 தானே, அதனால 30,001 அப்படி சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இதுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த நோட் போர்ட்டோட வேல்யூ, இந்த நோட் போர்ட்டோட ரேஞ்ச் எதுக்காக தெரிஞ்சிருச்சு, எதுக்காக உங்களோட டயக்ராம்ல இதுதான் உங்களோட நோட் போர்ட்டோட ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. இது என்னோட ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு. இந்த ரேஞ்ச் தெரியும்ல, கண்டெய்னர் போர்ட் சொல்லி தெரியும் இல்லையா? கண்டெய்னர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஒரு போர்ட் அலோகேட் ஆகி பாத்தீங்கன்னா இது கண்டெய்னரோட போர்ட். கரெக்டா? நான் வேற என்ன பண்றேன், இந்த கண்டெய்னர் போர்ட் வந்துட்டு தனியா இங்க போட்டுறேன். இல்ல இது என்னுடைய கண்டெய்னரோட போர்ட் சொல்லிட்டு this is my கண்டெய்னர் போர்ட்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன், எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு போர்ட் என்னங்க, போர்ட்னு இருக்கு, டார்கெட் போர்ட்னு இருக்கு. இந்த ரெண்டு போர்ட் என்னது, போர்ட்ன்றது கண்டெய்னர் போர்ட்டை வந்து இது பண்றதுக்காக கால் பண்றதுக்காக இது பண்ணோம். டார்கெட் போர்ட் வந்து அந்த ஹெச்டிடிபியோட இமேஜ் அந்த இதோட நினைக்கிறேன். திருப்பி சொல்லுங்க. போர்ட்ன்றது இந்த கண்டெய்னர் போர்ட்டை வந்து நம்ம கால் பண்றதுக்காக அங்க கொடுத்துருக்கோம். டார்கெட் போர்ட் வந்து இந்த ஹெச்டிடிபியோட அப்பாச்சி இதோட இதுன்றதால நம்ம டார்கெட் போர்ட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். மாத்தி சொல்றீங்க இப்படி கிடையாது.
என்னன்னா நம்மளுக்கு ஒரு நோட் போர்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும், நோட் போர்ட்டோட கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகுதா, இதுதான் என்னோட கிளஸ்டர் ஐபி சர்வீஸ். என்ன ஆகுது, நோட் போர்ட்டோட எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்னொன்னு கிரியேட் ஆகுது, அதுதான் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு கிளஸ்டர் ஐபி ஒன்று கிரியேட் ஆகுது. கேட்டுங்களா? சோ திஸ் வில் மை சிஐபின்னு சொல்ல வர, திஸ் மை சிஐபி. இப்போதைக்கு நமக்கு சிஐபி தெரியாது. ஏன் தெரியாது, இது கிரியேட் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகும் இல்லையா, கரெக்ட் தானே? டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா, அதனால இதை நான் என்ன பண்ணிடுறேன். ஆனா நமக்கு என்ன கிரியேட் ஆகும், ஒரு ஸ்டாட்டிக் கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகுமா, ஸ்டாட்டிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகுமா, கரெக்ட் தானே? ஸ்டாட்டிக் பிரைவேட் அட்ரஸ் கிரியேட் ஆகுது கிளஸ்டர் ஐபி, கரெக்டா? உங்களுக்கு நம்ம HTTPD காமன் கேட்கிறேன், ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணி அதுல அப்பாச்சின்ற ஒரு மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ணி வேர் WHTML போயிட்டு கோடு போட்டோம்னா அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. அதை நான் வந்து பார்க்கணும், அந்த அப்ளிகேஷன் ஓடுறத நான் பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க, பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து போய் ஹிட் பண்ணுவீங்க. கோலன்லாம் போட மாட்டீங்க. ஏன் கோலன் போட மாட்டீங்கன்னா அப்பாச்சோட போர்ட் நம்பர் 80, HTTP ஒரு HTTP போர்ட் நம்பர் 80 இருக்கிறதால டிஃபால்ட்டா ஆஸ் பர் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ல இருக்கிறதுனால இது கோலன்லாம் போட மாட்டீங்க. கரெக்டா? அப்போ இதே டாம் கேட்னா ஐபி அட்ரஸ் போட்டு கோலன் 8080 இல்ல 9090 அப்படி போடுறீங்களா, அப்போ எல்லா ஐபி அட்ரஸ் கூட என்ன இருக்குன்னா ஒரு போர்ட் எனேபிள் ஆயிருக்கும். எல்லா ஐபி அட்ரஸ் கூட ஒரு போர்ட்ன்றது எனேபிள் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப நான் கிரியேட் பண்றது ஒரு கிளஸ்டர் ஐபினா அந்த கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கணும்ல, இருக்கணுமா இருக்க கூடாதா? கிளஸ்டர் ஐபி அட்ரஸ்னா அந்த கிளஸ்டர் ஐபி அட்ரஸ்க்கு ஒரு போர்ட் நம்பர்ன்றது இருக்கணும். அந்த போர்ட் தான் இந்த போர்ட்னு சொல்ல வரேன். புரியுதா? ஒரு கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் கிரியேட் ஆகுதுன்னா அந்த எல்லா ஐபி அட்ரஸ்க்கும் உங்களுக்கு என்ன ஆகும், போர்ட் நம்பர்ன்றது பேக் எண்ட்ல இருக்கும், அது கூட மேப் ஆயிருக்கும். அந்த போர்ட் நம்பர் நீங்க என்ன வேணா வைக்கலாம், 0ல இருந்து 65,535. ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸ்க்கு என்ன பண்றீங்க, ஒரு போர்ட் அசைன் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஐபி அட்ரஸ் கூட போர்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா 0ல இருந்து 65,535 போர்ட் நம்பர்ஸ்க்குள்ள எது வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க அந்த கிளஸ்டர் ஐபிக்கு நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ இந்த கிளஸ்டர் ஐபி ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த கிளஸ்டர் ஐபி கூட ஒரு போர்ட்டும் என்ன ஆயிடும், ஒரு எனேபிள் ஆயிடும். கரெக்டா? அப்போ திஸ் இஸ் மை போர்ட்னு சொல்றேன், PORT. இப்போ போர்ட் நம்பர் என்ன ரேஞ்ச் வச்சிருக்கோம், நம்ம 18 ரேஞ்ச் வச்சிருக்கோமா, 70 வச்சாலும் 70, 80 வச்சா 80. ஓகேங்களா? என்ன வேணா என்ன பண்றேன், இதுதான் என்னோட 80. அப்போ கிளஸ்டர் ஐபிக்கு உண்டான போர்ட் நம்பர் தான் இந்த போர்ட் நம்பர். கிளஸ்டர் ஐபி கூட ஐபி கூட ஒரு போர்ட் நம்பர் இருக்குன்னு சொன்ன, அது என்ன போர்ட்டா இருக்கலாம், அதுதான் இந்த போர்ட் நம்பர் சொல்றேன். சரிங்களா? ஓகே, டன். இப்போ டார்கெட் போர்ட்னு ஒண்ணு இருக்கு. டார்கெட் போர்ட்னா என்னங்க அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ இது என்னோட பாட். ஓகேங்களா? இந்த பாடுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு வரப்போகுது, இந்த பாடுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு வரப்போகுது. கரெக்டா? அப்போ அது விட்டுருங்க. இந்த பாடுக்குள்ள இப்போதைக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கு. இதுவே எனக்கு 2 கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கண்டெய்னர் இருக்கு, 2 கண்டெய்னர் இருக்கு. 2 கண்டெய்னர் இருக்கும்போது அந்த 2 கண்டெய்னர் எனக்கு எதை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வச்சுக்கோங்களேன். ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டா எந்த போர்ட் ரன் ஆகும், 8080. வெரி குட். என்ன போட்டு 8080. கரெக்டா? கிளியரா? எதை நான் வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும், நம்மளோட ஜென்கின்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய ப்ராஜெக்டோட டேஷ்போர்ட்ஸ் ஜாப்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். HTTP கூட என்ன வச்சிருப்பீங்க, அப்ளிகேஷன்லாம் வச்சிருப்பீங்க. கரெக்டா? HTTP கூட என்ன வச்சிருப்பீங்க, அப்ளிகேஷன்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. அப்போ இந்த நோட் போர்ட் கிரியேட் ஆகும் போதே இந்த கிளஸ்டர் ஐபி கூட இது என்ன ஆயிருக்கும், மேப் ஆயிருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே?
நமக்கு என்ன கிளஸ்டர் கிரியேட் ஆகுதோ அந்த கிளஸ்டர் கூட என்ன ஆகும்னா நம்மளுக்கு மேப் ஆகும். கரெக்டா? அப்போ நோட் போர்ட் ஒரு போர்ட், கிளஸ்டர் ஐபிக்கு உண்டான ஒரு போர்ட், இது கண்டெய்னரோட போர்ட். இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ்ல நான் எதை எக்ஸ்போஸ் பண்ணணும்? HTTPD. HTTPD தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப HTTPD எக்ஸ்போஸ் பண்ணணும்னா நான் என்ன போர்ட் நம்பர் போடணும்னா என்னோட டார்கெட் போர்ட், இதுதான் என்னோட டார்கெட் போர்ட், இதுதான் 80. உங்க கண்டெய்னர் போர்ட் என்னவா இருக்கோ அதுதான் உங்களுடைய டார்கெட் போர்ட்ல இருக்கணும். என்ன இருக்கணும்? உங்க கண்டெய்னர் போர்ட் என்னவா இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்ன இருக்கணும்? டார்கெட் போர்ட்ல இருக்கணும். இதுவே நீ ஜென்கின்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்கின்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னா என்ன பண்ணணும்? டார்கெட் போர்ட் என்ன இருக்கணும்? 80 இருக்கணும். HTTP எக்ஸ்போஸ் பண்ண என்ன போட்டிருக்கணும்? 18 இருக்கும். 8. நீ எந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறியோ அதுதான் உன்னோட டார்கெட் போர்ட்ல இருக்கணும். அப்போ ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும்னு சொல்ல வர. இது ரெண்டுமே என்ன இருக்கும்? சிமிலரா தான் இருக்கும்னு சொல்ல வர. சிமிலர் இன் தி சென்ஸ் எதை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறியோ அது உங்க கண்டெய்னர் போர்ட் பிளஸ் உங்க டார்கெட் போர்ட் என்ன இருக்கும்? சிமிலரா தான் இருக்கும்னு சொல்ல வர. இஸ் தட் கிளியர் கைஸ்? Sure. அப்போதான் Clear bro. உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்க கிளஸ்டர் ஐபி என்ன பண்ணணும்னா இது வழியா கம்யூனிகேட் ஆயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுடைய டார்கெட் போர்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இது என்னங்க இது என்னங்க? இந்த போர்ட் நம்பர் என்னங்க? என்ன போர்ட் நம்பர்? டார்கெட் போர்ட். இது உங்களுடைய டார்கெட் போர்ட். இது என்ன போர்ட் நம்பர்? எஸ், கண்டெய்னர் போர்ட். ஓகேங்களா? கிளியரா? வரவே மாட்டேங்குது. கிளியரா? அப்ப இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, நான் எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு இருக்கு. நான் இது எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இது மேப் பண்ணணும். நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கம்முன்னு போயிட்டு போட்டு மட்டும் மாத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இதுதான் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும். வித் ஹெல்ப் ஆஃப் வாட்னு சொல்லி கேட்டீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் வாட்? செலக்டார்ஸ் அண்ட் லேபிள்ஸ் என்ன பண்ணும்? செலக்டார்ஸ் அண்ட் லேபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செலக்டார்ஸ் அண்ட் லேபிள்ஸ் வழியா தான் இந்த பாட்னு என்ன பண்ணும்? ஃபிக்ஸ் பண்ணுமே. ஃபிக்ஸ் பண்ண பிறகு டார்கெட் போர்ட் வழியா எந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லி வருமே. சொன்னது புரிஞ்சுதா? கிளஸ்டர் ஐபிக்கு இந்த பாட் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? வித் ஹெல்ப் ஆஃப் செலக்டார்ஸ் அண்ட் லேபிள்ஸ் வழியா தான் இந்த பாட் தாங்க அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த பாடுக்குள்ள கண்டெய்னர்ஸ் இருக்குமா அதுக்குள்ள எந்த கண்டெய்னர் நான் என்ன பண்ணணும்? அவுட் சைட் தி வேர்ல்ட் எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அதை என்ன பண்ணுவீங்க? வித் ஹெல்ப் ஆஃப் டார்கெட் போர்ட் வச்சுட்டு வித் ஹெல்ப் ஆஃப் சேம் கண்டெய்னர் போர்ட் வச்சு நீங்க மேப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்ல வர. இப்படிதான் உங்களுக்கு ஆர்கிடெக்சரே இருக்கும். சொன்னது கிளியரா? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? Yes bro. ஓகே ஃபைனா? அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு நம்மளுடைய யூஸ் என்ன பண்ணுவாங்க? இதை ஹிட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எப்படி ஹிட் பண்ணுவாங்க? https :/18.130.127.3 : very good 30,001 கரெக்டா? இப்படி ஹிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு ஹிட் பண்ணாலும் இப்படி ஆயிட்டாங்க இல்லையா? இது என்ன ஐபி அட்ரஸ்? 118 53 56 இது பேக்வர்ட்ஸ். ஓகேங்களா? எதை ஹிட் பண்ணாலும் உங்களுக்கு ஆஸ் பர் த நோட் போர்ட் சர்வீஸ் வழியா எந்த கிளஸ்டர் ஐபி கூட மேப் ஆயிருக்கோ அந்த கிளஸ்டர் ஐபிக்கு எந்த செலக்டார் லேபிள் போட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடு தான் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த பாடுக்குள் எந்த கண்டெய்னரோ அந்த கண்டெய்னர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டார்கெட் போட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஆன்லைன் எவ்ரிவன்? Yes bro. Clear bro. ஃபைனா? Yes. குட். Yes.
சோ இப்போ நம்ம என்ன பண்ணல, இன்னும் செலக்டார் லேபிள் கொண்டு வரல தானே, செலக்டார் லேபிள் கொண்டு வரல தானே. செலக்டார் லேபிள் தானே இந்த நோட் போர்ட் சர்வீஸ்க்கு கிளஸ்டர் ஐபிக்கு எந்த பாடும் தெரியும், கரெக்டா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க போயிட்டு செலக்டார் அப்படின்னு போட்டுட்டு கோலன், ஏன்னா செலக்டார் வந்து கீழே போட்டுக்கலாம், இந்த நோட் போட்டு கீழே. ஓகேங்களா? ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்றேன், கீழே வந்துட்டு கீ வேல்யூ பேர்னு சொன்னா, செலக்டார் லேபிள்ஸ் வந்து கீ வேல்யூ பேர்னு சொன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நேம்னா கௌதம், லேபிள்ஸ்னா அந்த கௌதம் சொல்லி சொன்னா, அதே மாதிரி இங்க நான் என்ன பண்றேன், மெட்டாடேட்டா கீழே இங்க வந்துட்டு லேபிள்ஸ், ஓகேங்களா? லேபிள்ஸ்னு போட்டுட்டு இங்க நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வெப் ஆப், வெப் ஆப் பண்றது என்னோட கீ, வெப் ஆப் பண்றது என்னுடைய கீ கோலன் HTTPD, இதனோட வேல்யூ. ஓகேங்களா? இந்த மாதிரி கீ வேல்யூ இப்ப செலக்டார்லயும் இருந்துச்சுன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகுமா, சேம் கீ வேல்யூ பேர் தானே. அப்போ இந்த நோட் போர்ட்ஸ் லேபிளுக்கான ஐ மீன் அதே கீ வேல்யூ பேர் எங்க மேட்சிங்கா இருக்கோ அந்த பாடம் என்ன பண்ணும், உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் சொல்லுவேன். சொன்னது புரிஞ்சுதா? பாத்தீங்களா? இதே கீ, இது வேல்யூ, இதே மாதிரி இது ரெண்டுமே என்னது கீ வேல்யூ பேர் சொன்னா, இதே கீ வேல்யூ பேர் எந்த பாடுக்கு மேட்ச் ஆகுது, HTTPD பாடுன்றதுக்கு மேட்ச் ஆகுதா, அப்போ இந்த பாடுக்குள்ள எனக்கு மேப் பண்ணி கொடுக்கும். இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகேங்களா? இதுதான் செலக்டார் லேபிள்ஸ் ஒர்க் ஆகும் சொல்லுவேன். ஓகே, இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்னோட பாடை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே main.yaml shift:% d insert HTTL. ஓகேங்களா? escape : navigation kubectl apply -f main.yaml. இந்த பாடு எங்க கிரியேட் ஆகும், வெரி குட், எங்க கிரியேட் ஆகும், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் போட்டு என்டர் அடிச்சேன்னா HTTPD பாட் கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ kubectl get pods போட்டீங்க அப்படின்னா இந்த பாட் இருக்கு, ரன்னிங் இருக்கு. எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, எனக்கு இதுதான் என்னுடைய பாடோடைய ஐபி அட்ரஸ், இதுதான் என்னோட பாடோடைய ஐபி அட்ரஸ் சொல்றேன். புரிஞ்சுதா? திஸ் இஸ் மை பாடோடைய ஐபி அட்ரஸ். ஓகே, கிளியர், ஃபைன், டன். எந்த மிஷின்ல இருக்கு, 0AE53. ஓகே ஃபைன், 0AE53. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சர்வீஸ் கிரியேட் பண்ணணும்ல, அப்போ எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், copy this main.yaml shift:%d insert HTTL escape : application போட்டு என்ன பண்றேன், சேவ் பண்ணு. இப்போ kubectl apply main.yaml சர்வீஸ் போட்டா error when creating main.yaml service in version v1 cannot be handled as service. சர்வீஸ் இப்படி வராது. ஆமா, நான் கவனிக்கவே இல்லை. சர்வீஸ் பிக்கா apps/v1 தான் வரும், அப்படிதான் வரும். இருக்கு.
இருங்க. போர்ட் பதில் ஐஃபன் இருந்துச்சோ? ஆமா ஆமா, கரெக்ட், புரிஞ்சுச்சு. ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட் யாருன்னா ஜாயின் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? எனக்கு கொடுத்துருங்க பாருங்க. உங்க போன்ல தான் எனக்கு வந்தது. அது எப்படி அது தெரியும்? ஹலோ, வேலையில இருக்கேன். எப்போ? எத்தனை மணிக்கு? எங்க? ரிசீவ் பண்ணுங்க. சரி, நான் கிளாஸ் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன். ஸோ போட்டு என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே ஆயிடுச்சு. அந்த ஐஃபன் மிஸ் பண்ணதுனால இதாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கியூப் சிடிஎல் கெட்ஸ் எஸ்விசி, எஸ்விசின்னு போடலாம், இல்லை சர்வீசஸ் கூட போடலாம். போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்களா, மை என்பி சர்வீஸ் என்ன டைப்பு, நோட் போட்டு இதுதான் என்னுடைய கிளஸ்டர் ஐபி, இதுதான் என்னுடைய கிளஸ்டர் ஐபின்னு சொல்லவா. So this is my டிஃப்ரெண்டா வருது. சரி வேணா விடுங்க, எழுதுவே செய்யணும். 100.67.177. ஓகேங்களா? இது என்னுடைய கிளஸ்டர் ஐபி. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன போர்ட்டு? கண்டெய்னர் போர்ட்டு. இது என்ன போர்ட்டு? நோட் போர்ட். இது கண்டெய்னர் போர்ட்டு, இது நோட் போர்ட். கரெக்டா? கரெக்ட். இது நான் என்ன சொன்னேன்? கிளஸ்டர் ஐபியோட போர்ட்டு சொன்னா கரெக்டா? கிளஸ்டர் ஐபி போர்ட் தானே இது. கண்டெய்னர் போர்ட்னு சொல்றீங்க. கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குன்னு சொன்னா அதான் இந்த போர்ட்டா? அது 80. இது
உங்களுடைய நோட் போட்டுங்க. ஓகே, சோ இந்த நோட் போர்ட் இப்போ kubectl டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரைப் என்னது, என்ன பார்க்க போறோம், சர்வீஸ் தானே. டிஸ்கிரைப் சர்வீஸ், இதுதான் நம்மளுடைய நோட் போர்ட் சர்வீஸ். அதான் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷன் டைப் அண்ட் நேம் கமாண்ட் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா பாத்தீங்களா, செலக்டார்ல web is equal to httpd இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கீ வேல்யூ பேர் எந்த பாடுக்கு கிரியேட் ஆயிருக்குமோ அந்த பாட் நமக்கு எக்ஸ்போஸ் ஆக போகுது. சரிங்களா, ஓகேங்களா. ஸோ ஃபைன், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டு சாரி இந்த பாட் எதுக்கு நம்ம பார்க்கலாம். kubectl get pods, நான் பாட் ரேண்டம் வந்துட்டேன், -o wide 0AE5 0AE5 தான் இது. கரெக்டா, இந்த மிஷினுக்குள்ளதான் நம்ம கிரியேட் பண்ண பாட் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஎஸ் எடுத்துக்கிறேன், பேஸ்ட் கோல் என்ன பண்ணணும், 80 18ன்றீங்க, என்ன வரணும், 30,001 தானே. 18 போட்டு என்ன வரும், கிளஸ்டர் ஐபி இல்ல, கிளஸ்டர் ஐபிக்கும் அவர் போட்டு கிளஸ்டர் ஐபி எதுக்கு நோட் போட்டு தானே அவுட்புட் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன், அதான் இங்க போட்டிருக்கேன், டயக்ராம்ல போட்டிருக்கேன். கரெக்டா, கரெக்ட் தானே. அதனால நம்ம நோட் போர்ட்டோட ரேஞ்ச் என்னவோ அதான் போடணும். 30,001 போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா வருமா வராதா, ஏன் என்ன சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணல, கண்டெய்னர் குள்ள சர்வீஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம என்ன இமேஜ் எடுத்திருக்கோம், யாரோட இமேஜ், டாக்கர் ஹப் இமேஜ் எடுத்திருக்கீங்களா, டாக்கர் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா, டாக்கர் கிளாஸ் பார்க்கும்போது அந்த HTTP இமேஜ் வந்து கண்டெய்னரா மாறுதா, நம்ம ஸ்டார்ட் பண்றோமா, HTTP இமேஜ் எடுக்கிறோமா, கரெக்ட் தானே. டாக்கர் கிளாஸ்ல HTTP அபிஷியல் டாக்கர் இமேஜ் எடுக்கிறோம், டாக்கர் ரன் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் ஸ்டார்ட் ரன் பண்றோமா, அப்போ டிஃபால்ட் உங்களுக்கு என்ன வருது, இட் ஒர்க்ஸ்னு வருது இல்ல, ஸ்டார்ட் ஆகி தானே வருது. ஏன்னா பிகாஸ் டாக்கர் ஃபைல் அவன் மென்ஷன் பண்ணி இருந்திருப்பான் எப்படி ஸ்டார்ட் சொல்லிட்டு, அப்பயும் வரல. செக்யூரிட்டி குரூப்ல என்ன போட்டு ஓப்பன் பண்ணணும், ஆல் டிசிபி எதுக்கு ஓப்பன் பண்ணணும், 30,001 தான் ஓப்பன், கரெக்ட். 30,000 நோட் போட்டு இருக்கு பாத்தீங்களா, நோட் போட்டு ஓப்பன் பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா, கரெக்ட் தானே. 30,001ன்றது அந்த நோட் போட்டு ஓப்பன் பண்ணாதான் நம்மளுக்கு அதுக்குள்ள இருக்கிறது நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா, கரெக்ட். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்குள்ள வந்து பாருங்களேன், இது வந்து இந்த கிளஸ்டர் ஆக்டிவேட் பண்ணா கேஆப்ஸே கிரியேட் பண்ணிடுச்சு, என்ன ஸ்பெக் வேணும் என்ன மிஷின்ஸ் வேணும் சொல்லி. அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம மட்டும் 2 மிஷின் ஒர்க் நோடு வேணும் அதுதான் மாற்றணும் தவிர. இதுக்குள்ள செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 செக்யூரிட்டி ஓப்பனா இருக்கு பாருங்களேன், ஆல் டிராபிக் இருக்கு, எஸ்ஹெச் இருக்கு, ஆல் டிராபிக்ல இருக்கு, அப்போ கூட நம்ம வரலையே. இந்த 4 டிஃபால்ட்டா பாருங்க, எஸ்ஹெச் 2 இருக்கு, ஆல் டிராபிக் சொல்லிட்டு 2 போட்டு ஓப்பன் இருக்கு. ஆல் டிராபிக் என்னது 0 to 65,530 போட்டு பஸ் எல்லாரும் ஓப்பன்ல தான் இருக்கு, அப்போ கூட நம்ம வரலையே. இந்த 4 சொல்லுங்க பாருங்க, சரி விடுங்க, இதை பத்தி நான் சொல்றேன். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க போட்டீங்க இல்லையா 30,001, அது ஓப்பன் ஆகல. அதனால என்ன பண்ணிக்கிறேன், கஸ்டம் டிசிபில என்ன பண்றேன் 30,001 கரெக்டா வச்சுட்டு எனிஒன் ஃப்ரம் த ப்ரௌசர் கேன் ஆக்சஸ் சொல்லி சூஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு சேவ் வெர்ஷன் கொடுத்துறேன். ஓகேவா, இப்போ எனக்கு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துருச்சா, இட் ஒர்க்ஸ், HTTP இமேஜ் இட் ஒர்க்ஸ் வந்துருச்சா, புரியுதா. அப்போ எனக்கு இப்படிதான் ஒர்க் ஆயிருக்கு. இந்த நோட் போர்ட் வழியா இந்த பேக் எண்ட்ல கிளஸ்டர் ஐபி இருக்குமா, இந்த கிளஸ்டர் ஐபி ஒரு போர்ட் நம்பர் இருக்குமா, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு செலக்ட் ஆர்க்ல நான் என்ன கீ வேல்யூ பேர் கொடுத்துருந்தானோ அந்த கீ வேல்யூ பேருக்கு மேட்சிங் ஆகுற லேபிள் எந்த பாட் இருக்கோ மேட்ச் ஆயிடுச்சா, மேட்ச் இந்த பாட்ல இருந்துச்சு, இந்த பாட்டுக்குள்ள என்ன இமேஜ் ரன் பண்றோம், HTTP இமேஜ் ரன் பண்றோமா, அது வச்சு கண்டென்ட் ரன் ஆயிட்டு இருக்கும், கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம டார்கெட் போர்ட் வழியா என்ன பண்றோம், 18 போட்டும் கண்டெய்னர் போட்டும் மேட்ச் பண்ணதுனால இது நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்போஸ் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ஷோ பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம். இஸ் தட் கிளியர்?
அப்போ இந்த பாடு எங்க ஓடிட்டு இருக்கு? இந்த பாடு எனக்கு 0AE53 மிஷின் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் வேற மிஷினோட ஐபி அட்ரஸ் எடுத்து போட்டேன்னா வருமா? வராது. பிகாஸ் அந்த மிஷினுக்குள்ளதான் அந்த பாடு ஓடிட்டு இருக்கு. இந்த மிஷினுக்குள்ள அந்த பாடு ரன் ஆகல. கரெக்ட் தானே? அப்போ இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன், கோலன் என்ன போடணும்? 30,001 போட்டா வராது. வருதுன்னு சொல்லி என்ன கேட்டீங்களா? வரும். ஏன்னா அது கிளஸ்டர் தானே, கிளஸ்டர் தானே. கரெக்டா? கிளஸ்டருக்குள்ள நான் லாஸ்ட்ல சொன்னேன்னா செகண்ட் மிஷினோட பப்ளிக் எப்படி ஹிட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நோட் போட்டு அந்த கிளஸ்டர் ஐபி எது செலக்டார் லேபிள்ல இருக்கோ அது எந்த மிஷின்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பண்ணும்? எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுன்னு சொன்னா காட்டுதா? ஓகே, புரியுதா? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? ஆன்லைன் எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஓகே ஃபைனா. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் சொல்லவா? ஓகேங்களா? அந்த கிளஸ்டருக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதுக்கு மேட்சிங் ஆகுற செலக்டார் லேபிள் வழியா அந்த கிளஸ்டர் ஐபி மூலியமா அந்த நோட் போர்ட் வழியா நம்மளுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட் ஆயிட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஓகே ஃபைன் டன் கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த 4 சிங்கிள் குரூப் இருந்துச்சு இல்லையா? அது என்னங்க அப்படி கேட்டீங்கன்னா இப்போ என்கிட்ட எத்தனை ஒர்க்கர் நோட் இருக்கு, எத்தனை மாஸ்டர் நோட் இருக்கு? 2 ஒர்க்கர் நோடு, 1 மாஸ்டர் நோடு இருக்கு. கரெக்டா? இது எல்லாமே சேர்ந்தது என்னது? உங்களுடைய கிளஸ்டர். கரெக்டா? இது எல்லாமே சேர்ந்ததுதான் உங்களுடைய கிளஸ்டர். அப்போ திஸ் இஸ் மை என்னது? ஒர்க்கர் நோடா, மாஸ்டர் நோட். அப்போ எனக்கு ஒரு மாஸ்டர் நோட் இருக்கு, அதே மாதிரி 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. ஒரு மாஸ்டர் நோட், 2 ஒர்க்கர் நோட்ஸ் என்கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு கிளஸ்டர். இப்போ நான் என்ன பண்றேன் சொல்லி கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷினுக்குள்ள போறேன். செகண்ட் குரூப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சாரி இங்க போல இந்த மிஷினுக்கு 0A 0AA இருக்கா? 0AA6 இருக்கு. இந்த மிஷினுக்கு இதான் இப்ப மென்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த மிஷினுக்கு என்ன இருக்குன்னா 0AA6 இருக்கு. இதுதான் என்னுடைய ஒரு மிஷினுடைய செகண்டரி குரூப். சரிங்களா? ஓகே ஃபைன். ஓகே, இந்த மிஷினுக்குள்ள இப்போ எனக்கு என்னென்ன இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா இது செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? இந்த செக்யூரிட்டி குரூப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 பாண்ட் ரூல்ஸ்ல 08CF இருக்கு அண்ட் 0AA இருக்கு. அது என்னங்க 08CF அண்ட் 0AA அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின் பாருங்க. இந்த மிஷின் செக்யூரிட்டி குரூப் என்னது? 0A 0AA6 வேற மிஷின் தானே? வேற மிஷின் தானே எடுத்தேன். இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் சரி செக்யூரிட்டி குரூப் என்னது? 0AA6. அப்ப இந்த மிஷினோட கண்ட்ரோல் பிளேனோட செக்யூரிட்டி குரூப் என்னது? 08FC. 08FC. அப்போ இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இந்த மிஷின் இப்ப எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின், இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இந்த மிஷின் எடுத்துக்கிறேன். இந்த மிஷின் எது கூட கம்யூனிகேட் பண்ணுது பாருங்களேன். 08CF. இதுல 08CF. அப்போ இந்த மிஷின் இது கூட கம்யூனிகேட் பண்ணுறது. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 08AA6. 0AA6. அப்ப இந்த மிஷின் இது கூடயும் கம்யூனிகேட் பண்ணுது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஓகே, அதே மாதிரி இங்க வந்துடுறேன்.
இந்த மிஷினுக்குள்ள வந்துடுறேன். இப்ப இந்த மிஷினுக்குள்ள வந்துடுறேன். அதுவும் என்ன பண்ணுது 0W6 தானே, இதுக்குள்ள போறேன். இது யார்கிட்ட பேசுது 08FC இருக்கா, 08FC இருக்கா? அப்ப இது வந்து பேசிக்கிட்டா, அப்புறம் இதுவும் இது பேசிக்கிட்டா, அப்ப என்ன நடக்குது அர்த்தம்? ஹலோ చెప్పండి. ஓகேவா? அப்போ என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு கிளஸ்டர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர். இந்த கிளஸ்டருக்குள்ளேயே இந்த மிஷின்ஸ் என்ன ஆகுது, கம்யூனிகேட் பண்ணிக்குது. அதுக்காக தான் டிஃபால்ட்டாவே என்ன பண்ணிக்குதுன்னா, அது மிஷின் அது கூட பேசிக்குதுன்னு சொல்ல வரேன். அப்ப இந்த ஒர்க்கர் நோடு இன்னொரு ஒர்க்கர் நோடு பேசும், மாஸ்டர் கூடயும் பேசும். இன்னொரு ஒர்க்கர் நோடு இன்னொரு ஒர்க்கர் நோடு பேசும், பிளஸ் மாஸ்டர் கூடயும் பேசும். அதே மாதிரி மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, 2 ஒர்க்கர் நோடு கூடயும் பேசிப்பாரு. அப்ப மாஸ்டரோட சைடு பார்த்தோம்னா நமக்கு தெரிய வந்துடும் இல்லையா? சோ மாஸ்டர் சைடு குரூப் தானே 8FC தானே. சோ இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா இதுக்கு ஏதாச்சும் இன்பாண்ட் ஓப்பன் ஆயிருக்கா? ஆமா, ஓப்பன் ஆயிருக்கு. 08FC 0W இருக்கா? புரியுதுங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகுது சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மிஷின்ஸ் இது கூடவே என்ன ஆயிட்டு இருக்குன்னா கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க 2 இருக்கு பாத்தீங்களா? 2 ஒர்க்கர் நோடு கூட பேசுது, மாஸ்டர் நோடு கூட பேசுது. புரியுதுங்களா? இதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி குரூப் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருக்குன்னு சொல்ல வரும். இதுதான் அந்த 4 டிஃபால்ட் ஆன செக்யூரிட்டி குரூப்ஸ். இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகே, ஆன்லைன்? எஸ், கிளியர் ப்ரோ. ஃபைன். யா, டன். ஓகே, டன்னா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த செலக்டர் அண்ட் லேபிள் வந்து கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா தெரியணும் இல்லையா? இப்ப நான் ஒரு குவாட் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க, வித் சேம் கீ வேல்யூ பேர் செலக்டர் லேபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இன்னொரு குவாட் கிரியேட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும்னா, எனக்கு இந்த செலக்டர் லேபிள் ஒழுங்கா ஒர்க் ஆகுது தெரிய வரும். சோ நான் மாத்துறதுக்கு முன்னாடி இப்போ நான் கண்டென்ட் மாத்தணும். இப்போ எனக்கு என்ன வருது, டிஃபால்ட்டாவே இட் ஒர்க்ஸ்னு வருது. இப்ப நான் கண்டென்ட் மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி மாத்துவீங்க? எப்படி மாத்துவீங்க? ஒரு கண்டெய்னருக்குள்ள போறதுக்கான கமாண்ட் என்னது? ஒரு கண்டெய்னருக்குள்ள போறதுக்கான கமாண்ட் என்னது? தப்பு. மறந்துட்டீங்களா? ஐடி கண்டெய்னர் போர்ட் /b// அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க? கண்டெய்னர் போர்ட் நான் சும்மா சொன்னேன், பக்கத்துல ஹோஸ்ட் போட்டு போட்டீங்க. சோ டாக்கர் EXE போடுவோமா? -IT container ID or container name. கரெக்டா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டெய்னர் ஐடி எடுத்துக்கிறேன். கடைசி என்ன பண்ணுவோம், /bin/bash. இப்போ நான் பாடுக்குள்ள போகணும்னா, பாட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் பாடுக்குள்ள போகணும்னா, வெரி குட், வெரி குட், வெரி குட். டாக்கருக்கு பதிலா என்ன பண்ணணும், kubectl
எக்ஸிக்யூட், அப்புறம் என்ன பண்ணணும், பாடோடைய நேம். வெரி குட். பாட் ஐடி இல்ல, பாட் நேம். ஓகே. அப்புறம் பாடுக்குள்ள ஸ்பெசிபிக்கா அந்த கண்டெய்னருக்குள்ள போகணும்னா -c. புரியுதுங்களா? பாடுக்குள்ள கண்டெய்னர் இருக்கு, கரெக்ட் தானே? -c கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி போட்டு /bin/bash. புரியுதுங்களா? ஸ்பெசிபிக்கா ஒரு பாடுக்குள்ள 2 கண்டெய்னர் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கண்டெய்னர் ஐடி எல்லாம் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டாவே இந்த கமாண்ட் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த கமாண்ட் இல்லாம நீங்க போட்டுக்கலாம். இல்ல ஸ்பெசிபிக்கா இந்த கண்டெய்னருக்குள்ள போகணும்னா என்ன பண்ணிக்கலாம், -c போட்டுட்டு எந்த கண்டெய்னருக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க போய்க்கலாம் சொல்லலாம். கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி நம்ம போட்டு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு என்கிட்ட ஒரு பாட் இருக்கு, இதுதான் என்னோட பாடா. ஸோ kubectl get pods கொடுத்தா இது என்னோட பாட். இந்த பாட் எப்படி போவேன், kubectl exec-it கண்டெய்னர் போட்டா பாட் நேம் -c தேவையில்லையே. ஒரு இந்த பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் தானே இருக்கு, இந்த பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் தானே இருக்கு. இப்போதைக்கு /bin/bash போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, is depreciated and it will be removed in future version. இந்த பாட் பக்கத்துல என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த கமாண்ட் போட்டீங்கல்ல, இது பக்கத்துல என்ன பண்ணணும், -i போட சொல்றான். கூடிய சீக்கிரத்துல இந்த கமாண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இதுக்கு பதிலா என்ன பண்ணணும், இந்த கமாண்ட்ல போட்டோம் இல்லையா, இதுல -i போடணும். புரியுதுங்களா? -i போட சொல்றோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பாடுக்குள்ள கண்டெய்னருக்குள்ள வந்துட்டேனா. இப்போ நம்ம எங்க இருக்கும், htdocs குள்ள இருக்குமா. cd என்ன பண்றேன், htdocs குள்ள போறேன். cat போட்டு பாத்தீங்க அப்படின்னா, சாரி cat என்ன இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஃபைல் இருக்குமா. இதுல 8 works இருக்குதுனால என்ன பண்ணுது, 8 works சொல்லி காட்டுது. அப்புறம் மாத்தணும் மாத்தலாமா, எப்படி மாத்தலாம், எக்கோன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என்னது, இதுக்கு பேர் என்னது, பிரிண்ட் பண்றதா, எக்கோன்னு என் வாய்ஸ் எக்கோ அடிக்குதா, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இது கரெக்ட். இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் நான் எங்க சொன்னேன், எந்த கிளாஸ்ல சொன்னேன், உங்களுக்கு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஜாப்ஸ். இந்த கிளாஸ்ல சொன்னேன், டாக்கர்ல சொன்னாங்க. சொல்லுங்க அப்படியே இன்டெலிஜென்டா என்ன பண்ணும், டாக்டர் சொல்லிட்டீங்களா, அப்ப வேற டூல்ஸ் என்ன இருக்கு, கிட். சோ அப்ப நான் சொல்லுவேன் இல்லன்னு சொல்லுவேன், ஜென்கின்ஸ் சொல்லுவேன் இல்லன்னு சொல்லுவேன். கடைசியா நான் எது இல்லன்னு கடைசியா சொல்றேனோ சைலண்டா இருக்கணும், அதுதான் பிக்ஸ் ஆயிடுவீங்க. கரெக்டா? நானா தான் அப்படி சொல்லுவேன். இந்த மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்னோட ட்ரெயின்ல பேசினாங்க சொல்லிட்டே வருவேன். அப்படியே சொல்லிட்டே வரும்போது அப்படியே சொல்லி அவரும் என்ன பண்ற சொல்லிட்டு இல்ல சொல்லுவார். கடைசியா இல்ல எது சொல்றாரோ அப்பதான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். எந்த டூல்ல சொன்னேன், எங்க பார்த்திருக்கோம், ஆன்லைன் ஞாபகம் இருக்கா, எங்க பார்த்திருக்கோம், என்ட்ரி பாயிண்ட் அதுவா, என்ட்ரி பாயிண்ட்ல கிடையாது, டாக்கர் குபர்நெட்டிஸ்ல கிடையாது, ஃப்ரேம் ஒர்க்கா, ஜபா ஞாபகம் இருக்கா, சூர்யா, யுவராஜ், சச்சின், இல்ல ப்ரோ.
நிஜமா சொல்ல நீங்க எல்லாரும் நல்லா படிக்கிற பசங்க தான். அப்ப நீங்க ஞாபகம் வர மாட்டீங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. டெராஃபார்மா? டெராஃபார்ம்ல தான். டெராஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணி இந்த இது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா, இது நம்மளுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே டெவலப் பண்ணிட்டு போவேன். அது உண்மையாயிடுமா? கிடையாது. டெராஃபார்மும் கிடையாது. கரெக்ட் அதான். எங்க ஆன்சிபிள்ல டாஸ்க் கொடுத்தனா, அரித்மெட்டிக் ஆபரேட்டர் சொல்லி கொடுத்தனா, பைப்லைன், ஆம்பர்சண்ட் ஞாபகம் இருக்கா? டாஸ்க் கொடுத்தனா, ஷெல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஆம்பர்சண்ட் ஆபரேட்டர் நான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் சொல்லி பார்க்க சொன்னா ஞாபகம் இருக்கா? நான் தான் எடுத்தேன். ஷெல் மாடியூல் யூஸ் பண்ணும்போது நோ கமாண்ட், யூசர் லோக்கல், பின்னு, அப்பாச்சி டாம்கேட் ஸ்லாஷ் பின்னு ஸ்லாஷ் startup.sh கடைசியா என்ன பண்ணோம், ஆம்பர்சண்டோட முடிச்சோம். இது உங்களுக்கு டாஸ்கா பாருங்கன்னு சொன்னேன். கரெக்டா? எஸ். அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். இதை வச்சு நான் என்ன பண்றேன், index.html எனக்கு டெராஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க அதை பார்த்தது இல்லை. சாரி, டெராஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆன்சிபிள்ல ஆன்சிபிள் அட்வான்ஸ் நீங்க பார்த்தா தெரியும் இல்லையா? ஆன்சிபிள் அட்வான்ஸ் பார்க்கும்போது எடுத்துருப்பேன். ஓகே ஆயிடுச்சா? இப்போ கேட் index.html பாருங்களேன். ஹலோ கைஸ் இருக்கா? நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ஹலோ கைஸ் வந்துருச்சா? ஓகே, ஸோ ஹலோ கைஸ் இருக்கு. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டென்ட்டை நம்ம இது என்ன நெட்வொர்க்ஸ் வருது, ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹலோ கைஸ் தான் மாறிடும். கிளியர்? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸிட் ஆயிட்டு இப்படிதான் நம்ம கண்டென்ட்குள்ள போய் மாத்தணும், பாட்குள்ள போய் மாத்தணும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க மாத்திக்கலாம் சொல்றேன். ஓகே டன். இப்போ இந்த பாட், அதாவது இந்த செலக்டார் லேபிள் இதுக்குதான் மேப் ஆகுதா தெரியணும் இல்லையா? அது எப்படி பார்க்கறது சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் காப்பி திஸ், இன்னொரு பாட் கிரியேட் பண்ண போறேன், பேஸ்ட் இட் ஹியர். சும்மா என்ன பண்றேன், nginx பாட் கிரியேட் பண்றேன். அப்புறம் nginx கண்டெய்னர் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்போ எனக்கு இங்க வரைக்கும் பாருங்க செலக்டார் லேபிள் இதுதான் இருக்கு, இந்த மேப் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், செலக்டார் அண்ட் லேபிள்ல நான் வேற கீ வேல்யூ பேர் வைக்கிறேன். இப்போ நான் போய் ஹிட் பண்ணாலும் இது வேற வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு எங்க தர போகும், இங்கதான் போகும். கரெக்டா? இதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் ரெண்டு பாட் இருந்தாலுமே சரி, எனக்கு இங்க எங்க போகும், இங்கதான் போகும். பிகாஸ் இந்த செலக்டார் கீ வேல்யூ பேருக்கு இந்த கீ வேல்யூ பேர் தான் மேப்பிங்கா இருக்கு, மேட்ச் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன மாத்தணும், இந்த இடத்துல எனக்கு இது பார்க்கணும்னா எனக்கு இந்த கண்டெய்னர் பார்க்கணும், நான் என்ன மாத்தணும், வெப் ஆப்ல என்ன மாத்தணும், வெரி குட், என்ன மாத்தணும், வெப் ஆப்ல வேல்யூ வந்துட்டு nginx மாத்தினா நம்மளுக்கு இது காட்டுதா இல்லைன்னா இது காட்ட பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு ஒரு பாட் கிரியேட் பண்றேன். ஸோ vi main.yaml shift:%t insert htr escape :wh போட்டு சேவ் பண்றேன். kubectl apply -f main.yaml. ஓகே, இப்போ kubectl get pods -o widen கொடுத்தீங்கன்னா ரெண்டு பாட்ஸ் இருக்கா, இது பாருங்க 0e5 இருக்கு, 088 080. ஓகேங்களா? இந்த பாட் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதான் பாட் ஐபி அட்ரஸ். ஃபைன். இப்போ kubectl get svc கொடுத்தா நம்மளுக்கு இந்த சர்வீஸ் இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி சர்வீஸ் வந்து கிரியேட்டட்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வருது பார்ப்போம். htr escape : போட்டு சேவ் பண்றேன். kubectl apply -f main.yaml போட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன சொல்லுது, கான்ஃபிகர்ட்னு வருது. என்ன சொல்லுது, கான்ஃபிகர்ட்னு வருது. இப்போ kubectl
describe SVC. Is the name of the service. இப்போ என்ன ஆகுது செலக்டார்ல வெப் ஆப் Nginx தான் மேப் ஆயிருக்கு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா என்ன வருது? வெல்கம் டு Nginx வருதா? கரெக்டா? அப்போ செலக்டார் லேபிள் எப்படி ஒர்க்கா தெரிஞ்சிச்சா? செலக்டார் அண்ட் லேபிள் எந்த மேப் ஐ மீன் எந்த பாட் கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மேப் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கஸ்டமர் ஐபி கூட செலக்டார் அண்ட் லேபிள் வச்சு உங்களுக்கு ஆடிட்டு இருக்கும்னு சொல்லுவார். கிளியர்? ஃபைனா? ஆன்லைன்? எஸ் கைஸ்? எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கிளஸ்டர் ஐபின்றது எப்படி ஒர்க் ஆகும் தெரியும் இல்லையா? கிளஸ்டர் ஐபி எங்க யூஸ் ஆகும்? நோட் போர்ட் கிரியேட் பண்ணா நோட் போர்ட்டும் கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகாது. அதே மாதிரி நம்ம மிஷினுக்குள்ள பாட் டு பாட் கம்யூனிகேஷன் இருக்கணும். என்ன இருக்கணும்? பாட் டு பாட் கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த பாட் டு பாட் கம்யூனிகேஷன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கிளஸ்டர் ஐபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ இதுதான் என்னுடைய மிஷின். இதுதான் என்னுடைய மிஷின். ஓகேங்களா? இந்த மிஷினுக்குள்ள எங்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு என்ன இருக்கு? இப்பத்தி நம்மகிட்ட என்ன இருக்கு? 2 பாட்ஸ் இருக்கா? 2 பாட்ஸ் இருக்கு. என்னென்ன பாட்ஸ்? என்னென்ன பாட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? HTTPD பாடும் Nginx பாடும் இருக்கா? இதுக்குள்ள என்ன கடையில் ஓடிட்டு இருக்குன்னா இதுல இருக்காது ஜூனியர் ட்ரெயினர் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஜூனியர் ட்ரெயினர் ஆகணும்னு ஆசை இருக்கா? ஸ்டேட்டஸ் போட்டுருந்தானே பாத்தீங்களா? ஆகணும்னா கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு பவன் பக்கத்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க, ட்ரெயினரா வந்துருங்க. நிஜமா சொல்றேன். என்ன மாதிரி குவாலிஃபிகேஷனா? என்ன மாதிரி கொஸ்டின் சார்? நார்மல் ஜென்ரலா தான். உங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? இப்போ என்ன மாதிரி நீங்க இப்ப நான் பேசினேன் எப்படி சும்மா பேசினாலே சவுண்ட் கேட்குது இல்ல? இந்த மாதிரி வாய்ஸ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா? எப்படி இந்த சொல்றதை எப்படி சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாங்களா? இப்ப சொல்லி புரிய வைக்கிறாங்கல்ல, மாங்கும் சொல்லி கரெக்டா அந்த மாதிரி புரிய வைக்கணும். புரியுதுங்களா? இந்த செஷனை ஒரு 1 ஹவர்ல எடுத்துடலாம், 1/2 மணி நேரம் கூட எடுத்துடலாம். ஆனா நம்ம எப்படி பண்றோம்? இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாதான் நமக்கு புரிய வரும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இது வந்து ஸ்டார்டிங் கேட்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் யாருக்கும் வராது, எனக்கும் வராதுதான். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க வந்துட்டு போக போக கத்துக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லுவேன். உங்க கம்யூனிகேஷன் என்னென்ன லாங்குவேஜ்ல பேசுவீங்க? தங்கிலீஷா? இங்கிலீஷ், அப்புறம் தமிழ், ஹிந்தி பேசுவீங்க. ஹிந்தியில ஜாயின் பண்ணாங்கன்னா ஹிந்தியில எடுக்கிற மாதிரி இருக்கும். தெலுங்குல ஜாயின் பண்ணா தெலுங்குல எடுக்கிற மாதிரி இருக்கும். நீ தெலுங்கு தானா? நானும் தெலுங்கு தான், அவரும் தெலுங்கு தான், பவனும் தெலுங்கு தான். தெரியுங்களா? சோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சொல்ல வர. ஒரு நிமிஷம். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா பாட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட எத்தனை பாட்ஸ் இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா kubectl get pods கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 2 பாட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சர்வீஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ kubectl get svc கொடுத்துட்டு kubectl delete svc. ஓகே, இப்போ நம்மகிட்ட இந்த சர்வீஸ் கிரியேட். இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய HTTPD pod. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளஸ்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு 2 பாட்ஸ் இருக்கு. கரெக்டா? எஸ். இந்த பாடும் கம்யூனிகேட் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவைன்னு சொன்ன
கிளஸ்டர் ஐபி தேவைன்னு சொன்னேன். கிளஸ்டர் ஐபின்றது நம்மளுக்கு தேவைன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில இருந்து நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் நோட் போர்ட் வழியா நம்ம இந்த கிளஸ்டரோட மிஷினுடைய ஐபி அட்ரஸை போட்டு நோட் போர்ட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த பாட் கம்ப்ளீட் பண்ணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரியல் டைம்ல எங்க இருக்கும், நம்மளுக்கு டேட்டா பேஸ் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு மிஷின் ஒரு வெப் சர்வருக்குள்ள வந்தாங்களா இல்ல ஆப் சர்வருக்குள்ள வந்தாலும் அது வந்து என்ன ஆகும், டேட்டா பேஸ்ல இன்டர்நெட் ஆயிருந்தா தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும் இல்லையா? இப்போ பாட் டு பாட் பேசணும் இல்லையா? பேசாம நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது இல்லையா? கரெக்டா? ஃபைன் தானே? அப்போ நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு டைரக்ட் கனெக்ட் கொடுக்குறேன். இந்த பாடியும் டைரக்டா இந்த பாடு பேச முடியுதா, என்னது கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ணி பார்க்க போறோம். அதாவது இந்த பாட்ல இருந்து இந்த பாடுக்கு நான் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்க போறேன். மோரோவர் இந்த ரெண்டு பாட்ஸுமே எங்க இருக்கு, டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ்ல தான் இருக்கு. பாத்தீங்களா? ஒர்க் ஆக மாட்டேங்க. டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ்ல தான் இருக்கு. இங்க பாத்தீங்களா 0AE இருக்கு, 080 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டைரக்ட் கனெக்ட் வழியா இந்த பாடுக்குள்ள போயிட்டு இந்த பாட்ல இருந்து இந்த பாட ரீச் பண்ண முடியுதா செக் பண்ணி பார்க்க போறோம். எப்படி செக் பண்ணி பாக்குறது, kubectl சொல்லுங்க. வெரி குட். exec-it இந்த பாட் நேம் /bin/bash போட்டு என்ன பண்றேன், உள்ள என்டர் ஆயிடுறேன். -f யூஸ் பண்ணலையா, மறந்துட்டேன். ஓகே ஃபைனா, உள்ள என்டர் ஆயிட்டேன். இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்றேன், இப்ப எந்த பாடுக்குள்ள இருக்கேன், எந்த பாடுக்குள்ள இருக்குன்னா HTTPD பாடுக்குள்ள இருக்கேன். இதுக்குள்ள வந்துட்டேன். இப்ப இங்க இருந்து இந்த பாட் வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆகலாம் செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி செக் பண்ணி பாக்குறதுன்னா, ஒரு மிஷின்ல என்ன சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் இருக்கு, இன்னொரு மிஷின் இருக்கு. ஒரு மிஷின்ல போயிட்டு இன்னொரு மிஷின் வந்து உங்களால ரீச் பண்ண முடியுதான்னு சொல்லி எப்படி செக் பண்ணி பாப்பீங்க? வாட் இஸ் த கமாண்ட்? ஒரு மிஷின் இருக்கா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் ஸ்லேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்டர் ஸ்லேவ், சரிங்களா? நம்ம எல்லா வேலையும் என்ன பண்ணுவோம், மாஸ்டர்ல போய் தான் பண்ணுவோம். மாஸ்டர்ல போயிட்டு ஸ்லேவ்ல வந்து கமாண்ட்ஸ் போட்டுட்டு இருப்போம். அந்த கமாண்ட்ஸ்ல மாஸ்டருக்குள்ள போயிட்டு கமாண்ட்ஸ்ல போறதுக்கு முன்னாடி மாஸ்டரும் ஸ்லேவும் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மாஸ்டர்ல இருந்து போடுற கமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்லேவ்ல போயிட்டு என்ன ஆயிடும், ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? அப்போ என்னோட மாஸ்டரும் ஸ்லேவும் கனெக்டிவிட்டியில இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறதுக்கு என்ன கமாண்ட், இது L1 லெவல் ஆஃப் இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. how to check whether my two machines are connected, how to check whether my machine is connected with another server or another machine, whether it is active or not. எப்படி பாக்குறது? இதுவும் நான் சொல்லியிருந்தேன். எப்படி செக் பண்ணி பாக்குறது? பிங் பண்ணணுமா? என்னங்க? பிங் பண்ணணுமா? வெரி குட். பிங் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பிங் ஆன்சர் பார்த்தோம்ல, பிங்கால தான் பார்க்கணுமா? பிங், டெல்நெட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஐபி அட்ரஸ் போய் ஹிட் பண்றது. அதே மாதிரி என்ன இருக்குன்னா, கேர்ள்னு ஒண்ணு இருக்கு. கேர்ள் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேர்ள்ன்றது தான் லினக்ஸ் கமாண்ட். ஓகேங்களா? கேர்ள்ன்றது என்ன கேட்டீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட் டு செக் வெதர் மை மிஷின்ஸ் one mission to another mission is established in the connectivity or not. ஓகேங்களா? கேர்ள் போட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்ன சொல்லுது, கேர்ள் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வருது. பிகாஸ் இந்த கண்டென்ட், அதாவது இந்த பாடுக்குள்ள இருக்கிற கண்டெய்னருக்குள்ள அந்த கேர்ள் என்ற பேக்கேஜ் வந்து இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் இல்லையா? எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, apt-get update-y போட்டு அப்டேட் பண்ணிடுவீங்களா? அப்டேட் பண்ணி முடிச்ச பிறகு apt-get install curl
ஐஃபன் வைட் போட்டு என்ன பண்றேன், இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறேன். டன்னா. இப்போ நான் என்ன பண்றேன், எப்படி செக் பண்ணி பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா, கர்லன் யூஸ் பண்ணி http :/ ஃபார்வர்ட் ஐபி என்ன, ஐயோ நோட் பண்ண மறந்துட்டேனா, ஐயோ சாரி, kubectl get ports, இதான் என்னோட ஃபார்வர்ட் ஐபியா, இதான் என்னுடைய ஃபார்வர்ட் ஐபி. ஓகேங்களா? எப்படி பிங் பண்ணி பார்க்கிறது, curl http :/ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், port IP, அப்புறம் அந்த கண்டெய்னர் எந்த போர்ட் ரன் ஆகுது, இந்த nginx கண்டெய்னர் எந்த போர்ட் ரன் ஆகுது, 80 :18 போட்டா நான் எதுக்குள்ள இருக்கு, இப்போ இந்த பாடுக்குள்ள இருக்கேன். இங்க இருந்து இந்த மிஷினை டைரக்டா கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். போட்டு என்டர் அடிச்சா எனக்கு ஒர்க் ஆகுதா, டாக்குமெண்ட் டைப் வெல்கம் டு nginx. அப்போ இந்த பாடால இந்த பாடு கூட என்ன பண்ண முடியுது, கனெக்ட் பண்ண முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. ரெண்டுமே டிஃபரெண்ட் மிஷின்ஸ்ல இருக்கு. டிஃபரெண்ட் மிஷின்ஸ்ல இருந்தாலும் சரி, ஒரே மிஷின் இருந்தாலும் சரி. சரிங்களா? இந்த பாடால இந்த அதாவது HTTP பாடால nginx பாடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. எப்படி தெரிய வருது நம்மளுக்கு, கர்ல் யூஸ் பண்ணி http :/ IP அட்ரஸ் என்னது 80 அப்படி போட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது தெரிய வருது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாட் எப்பவுமே இதே ஐபி அட்ரஸ் இருக்குமா, இருக்காது, மாறிட்டே இருக்கு. ஃபார்வர்ட் ஐபிஎஸ் வந்து டைனமிக்கா இருக்கும். அப்போ இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு பிரேக்கேஜ் ஆகும்ல, ஆயிடும், பிரேக்கேஜ் ஆகுமா, கரெக்டா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் நம்மளுக்கு வேணும். புரிஞ்சுதா? கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் நம்மளுக்கு வேணும் சொல்ல வர. அப்போ அதனால என்ன பண்றேன், இங்க நடுவுல கிளஸ்டர் ஐபின்னு ஒண்ணு கொண்டு வர. ஓகேங்களா? சோ CIP ஒரு போர்ட் இருக்கணுமா, இருக்குமா கூடாதா, எஸ், with the help of selector and label தானே. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி இது என்னோட பாட் ஐபி இல்ல, this is my pod IP. இப்போதைக்கு இருக்கிற pod IP. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் கிரியேட் பண்றேன். காப்பி திஸ். இதுல நான் என்னென்ன மாத்தணும், அடாட்டல நேம் மாத்தணும், CIPன்னு வச்சிடுறேன். டைப்ல என்ன மாத்தணும், உள்ள சொல்லி முடிங்க, அவ்வளவுதான். என்னது, கிளஸ்டர் ஐபியா, நெக்ஸ்ட் வேற என்ன மாத்தணும், ஏன் HTTP ல இருந்தா nginx கனெக்ட் பண்றீங்க, குட். HTTP ல வந்துட்டு இந்த செலக்டர் லேபிள் மேட்ச் ஆகணும்னா HTTP வைக்கணும், nginx தானே இருக்கணும், இந்த nginx தானே இருக்கணும். அப்பதான் இந்த கிளஸ்டர் ஐபிக்கு இதுதானே தெரியும், கரெக்டா? அப்ப இது மாத்தணுமா, தேவை கிடையாது. வேற என்ன மாத்தணும், வேற என்ன மாத்தணும்,
வேற என்ன மாத்தலாம்? ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, வரேன். யோசிச்சுட்டு இருங்க.
என்னங்க மாத்தணும்? வேற என்ன மாத்தணுமா? Node port. என்ன பண்ணணும்? Node port not needed. எஸ். நோட் போர்ட் நாட் நீட் தானே. கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ண என்ன கேட்டாகும்? கிளஸ்டர் ஐபி தானே கிரியேட் ஆகும். நோட் போர்ட் இதுக்கு தேவை நம்மளுக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ நம்மளுக்கு நோட் போர்ட்ன்றது நம்மளுக்கு தேவை கிடையாது. அவ்வளவுதான். இந்த போர்ட்ல வேணுமா? டார்கெட் போர்ட்ல வேணுமா? கண்டிப்பா வேணும். டார்கெட் போர்ட் இந்த போர்ட்ல வேணும். அப்ப நான் இந்த போர்ட்ல நான் இப்ப 999 வைக்கிறேன்னா கிளஸ்டருக்கு இந்த போர்ட் ஓபன் ஆயிடும். கிளஸ்டர் ஐபியோட போர்ட் நம்பர் சொன்னாங்க. டார்கெட் போர்ட் வேணுமா? வேணும். கரெக்ட் தானே? ஓகே. என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆயிடுறேன். kubectl get pods ன்னு போடுறேன். -o void. என்கிட்ட இப்ப 2 pods இருக்கு. சரிங்களா? 2 pods இருக்கு. kubectl get service. எதுவுமே சர்வீஸ் இல்லை. இப்ப என்ன பண்றேன்? vi main.yaml ஒரு கிளஸ்டர் ஐபி சர்வீஸை கிரியேட் பண்றேன். kubectl apply -f main.yaml. ஆயிடுச்சா? ஓகேவா? kubectl get svc வித்தா என்ன டைப்? கிளஸ்டர் ஐபி. இதுதான் நம்மளுடைய கிளஸ்டருடைய ஐபி. இதுதான் நம்மளுடைய கிளஸ்டருடைய ஐபி. நெக்ஸ்ட் இது என்ன போர்ட் நம்பர்? இது என்ன போர்ட் நம்பர்? கிளஸ்டர் ஐபியோட போர்ட் நம்பர். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நான் கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணாம kubectl get execute ஓகேங்களா -it httpd _ போடுறதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? /bin/bash குள்ள போயிட்டேன்னா மறந்துட்டேன். ஸோ curl யூஸ் பண்ணி http:// யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த போர்ட் ஐபி அட்ரஸ் போடுவோமா? 100.96.1.63 கோலன் என்ன பண்ணுவோம்? போர்ட் நம்பர் ஆஃப் வாட் கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் போட்டு என்டர் ஓகே ஆகுது. எனக்கு இதே ஐபி இருந்தா எந்த ஒரு பிரச்சனைன்றது கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன்? kubectl get pods ன்னு போடுறேன். kubectl delete pod. இந்த பாட்னா Nginx உடைய பாட் நான் என்ன பண்றேன்? டெலிட் பண்றேன். என்டர் அடிக்கிறேன். டெலிட் ஆயிடுச்சா? இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன்? vi main.yaml kubectl get pods -o void கொடுத்தா லொகேட் பண்ணவே இல்லையோ? அப்ளை பண்ணவே இல்லைல்ல? ஐபி அட்ரஸ் என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சா? 196.1.63 இருக்கு. இப்ப என்ன இருக்கு? 196.176 இருக்கு. அப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. இப்படி இருந்தா கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுமா? இப்போ நம்ம சேஞ்ச் ஆன ஐபி அட்ரஸ் என்னது? தான் அப்டேட்டட் ஐபி. கரெக்டா? அப்டேட் ஆன ஒரு ஐபி அட்ரஸ். ஓகேங்களா?
ஓகேங்களா? இப்ப திருப்பி நான் என்ன பண்றேன், kubectl execute -it httpd -pod /bin/bash. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கேர்ள் யூஸ் பண்ணி http:// யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றேன், பழைய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றேன். சரிங்களா? என்ன ஐபி அட்ரஸ் சொல்லி கேட்டீங்கன்னா 100.96.1.63:18 போடுறேன். என்ன சொல்லுது? அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு நிக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாடே இல்ல, அந்த மாதிரி பாடே நம்ம கிட்ட இல்ல. கரெக்டுங்களா? ஓகே, இப்ப கண்ட்ரோல் சி கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் சொல்லி கேட்டீங்கன்னா, இதே கமாண்ட்ல நான் பாடோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. என்ன ஐபி யூஸ் பண்ண போறேன்னா இந்த கிளஸ்டர் ஐபி நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ 100.242.162 நான் என்ன போடணும்? கண்டெய்னர் போட்டு போடக்கூடாது. கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு போர்ட் இருக்கு பாத்தீங்களா? என்ன போட்டு 9999 இருக்கு பாத்தீங்களா? அந்த 9999 போட்டு நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா ஒர்க் ஆகுதா? புரியுதுங்களா? அப்போ நீங்க எத்தனை முறை பாடு டெலிட் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்?
அந்த கிளஸ்டர் ஐபி கூட அந்த செலக்டார் லேபிள் கூட இந்த பாட் தான் சொல்லி தெரிஞ்சிருச்சா? அப்போ அந்த பாட் டு பாட் கம்யூனிகேஷன் வந்து எனி டைம் லைவா ஓடிட்டே இருக்குமா? இதுக்குதான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்னது கிளியரா? எஸ். இப்ப நீங்க பாட நீங்களே என்ன பண்ணுங்க, வீட்டுல போயிட்டு டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணா கூட பாட் ஐபிடஸ் மாறினா கூட கிளஸ்டர் ஐபி மாறாதே. கிளஸ்டர் ஐபி ஸ்டாட்டிக் பிரைவேட் ஐபிடஸ் தானே, போர்ட் நம்பர் மாறாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செலக்டார் லேபிள் கீ வேல்யூ பேருக்கு எந்த பாட் நீ மேப் பண்ணிருக்கீங்களோ அந்த செலக்டார் லேபிள் கீ வேல்யூ பேர் இருக்குமா? அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், மேப் ஆயிடுமா? கரெக்டா? திஸ் இஸ் தி கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் சொல்லுவாங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே ஆன்லைன்? எஸ் clear bro. யா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியா லோட் பேலன்ஸோட நம்ம முடிச்சிருப்போம். லோட் பேலன்சர் சரிங்களா? சோ லோட் பேலன்ஸ்ன்றதுமே கிடையாது. நீங்க டிப்ளாய்மென்ட் ஃபைல பார்த்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட் கிளாஸ் டிப்ளாய்மென்ட் ஃபைல பார்த்தோம் இல்லையா? டிப்ளாய்மென்ட் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், லோட் பேலன்சர் ஃபைல் மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன கிரியேட் பண்றேன், லோட் பேலன்சர் deployment file. இப்போ என்ன கிரியேட் பண்றேன், இதை நான் காட்டிட்டு தான் நான் கேட்கிறேன். நான் அதனால ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டேங்க. உஷாரா நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நீங்க நல்ல நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், நீங்க தப்பா சொல்லக்கூடாது சொல்லி ஸ்க்ரால் டவுன் பண்ணி கேட்டேன். என்ன பண்ண போறோம், டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்டுக்கு நேம் வந்தது லோட் பேலன்சர் குவாட்னு வச்சிருக்கேன். ஸ்பெக்ல ரெப்ளிகாஸ் 2 வச்சிருக்கேன். அவர் டிப்ளாய்மெண்ட் கேட்டா நமக்கு என்ன ஆகும், டிப்ளாய்மெண்ட் ரெப்ளிகா செட் பிளஸ் பாட்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ எத்தனை பாட்ஸ் கிரியேட் ஆகும், 2 பாட்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் செலக்டார்ல சும்மா மேட்ச் லேபிள்ஸ் போட்டிருக்கேன். மேட்ச் லேபிள்ஸ்னா இந்த மேட்ச் லேபிள்ஸ்க்கு மேட்ச் ஆகும்னு சொல்லி ஒரு வேர்ட் டாக் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் மேட்டர், கீ வேல்யூ பேர். இதுதான் மேட்டர். கரெக்ட்டுங்களா? இதுதான் கீ வேல்யூ பேர். இந்த டெம்ப்ளேட் பாருங்களேன். டெம்ப்ளேட்னா இது என்ன நம்ம டிஃபைன் பண்றேன், டெம்ப்ளேட்னா என்னது, AMI லான்ச் டெம்ப்ளேட், லான்ச் கான்ஃபிகரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா லோட் பேலன்சர்ல? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டன்ஸை ஒரு டெம்ப்ளேட்டா மாத்தி வைப்போம்ல, அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், ஒரு பாட் தான். லாஸ்ட் கிளாஸ்ல பாட் பார்த்தோம்ல, பாட் டாட் டாம் ஃபில் பண்ணல, பாட் டாட் ஃபில் என்ன இருந்துச்சு, இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெக்ல கண்டெய்னர்ஸ் இருந்துச்சா, மெட்டடால என்ன இருக்கும், நேம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த பாட்ல நேம் இருக்கும், நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிருக்கேன், லேபிள்ஸ்ல கீ வேல்யூ பேர்ல நம்மளுக்கு கீ அண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸ்பெக்ல கண்டெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேம் வந்து கண்டெய்னர் நேம் வந்து ஹலோ அண்ட் இமேஜ் வந்து HTTPD. அப்போ இந்த மாதிரி ஒரு பாடுக்கு நான் என்ன பண்றேன்னா, செலக்டார் மேட்ச் லேபிள்ஸ்ல ஆப் ஹலோன்னு கொடுத்துட்டு இந்த மேல ஒரு சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா, சர்வீஸ் கிரியேட் பண்றேன். என்ன சர்வீஸ், லோட் பேலன்சர் நேம், இந்த சர்வீஸோட நேம் டைப் பண்ணது லோட் பேலன்சர். செலக்டார் என்ன பண்ணிருக்குன்னா ஆப் கீ இது வேல்யூ, இதே கீ வேல்யூ பேர் எந்த டெம்ப்ளேட் கூட மேப் ஆகுதோ மேட்ச் ஆகுதோ, எந்த டெம்ப்ளேட் கூட மேட்ச் ஆகுதா, இது என்னது இருக்கு, பாடுக்குண்டான கோடா, பாடுக்குண்டான கோடு. பாட என்ன பண்ணிருக்கேன், டெம்ப்ளேட்டை கன்சிடர் பண்ணிக்க சொல்ல வரேன். பாட என்ன பண்ணிருக்கேன், ஒரு டெம்ப்ளேட்டா கன்சிடர் பண்ணிக்க சொல்ல வரேன். புரிஞ்சுதா? அப்போ இப்ப போர்ட்ஸ்ல நேம் HTTP, புரோட்டோகால்ல TCP, போர்ட் நம்பர் 80, லோட் பேலன்ஸோட போர்ட் நம்பர் இருக்கும்ல 80 சொல்லி கால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி TCP புரோட்டோகால்ஸ் கிளாசிக்கல் பேலன்ஸ் என்ன பண்ணோம், HTTP TCP புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்ல, அது லோட் பேலன்ஸ்னா இந்த போர்ட்ஸ்ல ஃபாலோ பண்ண சொல்லி கால் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன், கால் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நான் இப்ப என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் kubectl get pods கொடுத்துட்டு kubectl delete pod, என்ன pod, HTTP pod as well as Nginx pod. ஓகேங்களா? அதே மாதிரி kubectl get svc, kubectl delete svc, டன்னா, இதுமே இல்ல. kubectl get pods கொடுத்தனா எந்த பாட்ஸ்மே இல்ல, get svc கொடுத்தனா இது டிஃபால்ட். இப்போ நான் என்ன பண்றேன், vi main.yaml
shift colon percentage G போட்டு insert control A control G கால் பண்ணிட்டு paste it here. ஒரு load balance service create பண்றேன். அதே மாதிரி deployment நான் என்ன பண்றேன் create பண்றேன். escape colon w instrument போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். kubectl apply -f main.yml load balancer service created, load balancer pod created. அதாவது podனா deployment created சொல்ல வரேன். இப்போ kubectl get svc ன்னு கொடுத்தா load balancer service created இருக்கா? டைப் என்னது? load balancer. இது என்னது? cluster IP. இது என்னது? என்னது? ஆன்லைன் container port. தப்பு. லோட் எத்தனை பேலன்சர் வாட்டி? போட்டு என்னது? Load balance. load balancer போட்டா cluster IP போட்டு தானே அங்க வரும். ஓகே கரெக்டா இல்லையா? cluster IP போட். இது என்னது? கண்டெய்னர் போட்டா? எப்படி அந்த நம்பர் பார்த்து கண்டெய்னர் போட்னு சொல்றீங்க? நோட் போர்ட். ஓகே, இது உங்களோட கிளஸ்டர் ஐபியோட போர்ட். இது என்னது? நோட் போர்ட். டிஃபால்ட் அதுவே அசைன் ஆயிடுச்சு. நம்ம லோட் பேலன்ஸ் சர்வீஸ் கிரியேட் பண்ணா என்ன ஆகும்? லோட் பேலன்சர் பிளஸ் நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி நமக்கு இடாச்சு இல்ல? கரெக்டா? ஓகேங்களா? சோ அதே மாதிரி kubectl get deployment இருக்கா? kubectl get rs ரெண்டு இருக்கு, ரெப்ளிசேட் இருக்கா? kubectl get pods, pods ரன்னிங் ஆயிட்டு இருக்கா? -o void ன்னு கொடுத்தா ஆயிட்டு இருக்கு, ரெண்டு pods ஓடிட்டு இருக்கு. எக்ஸ்டர்னல் ஐபி இருக்கு, பெண்டிங் இருக்கு. இங்க இன்னும் டிஎன்எஸ் நேம் நமக்கு வரல. என்ன ஆயிட்டு இருக்குன்னா லோட் பேலன்சர்னு ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? கிரியேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வர. இது ஆக்டிவா இருக்கு. இது பாருங்க, இது நம்ம கிளஸ்டருக்கு உண்டான ஒரு லோட் பேலன்சிங். இது நம்மளுடைய பாட் லெவல்ஸ், அதுக்கு உண்டான ஒரு லோட் பேலன்சிங் சொல்ல வர. இது என்ன ஆயிட்டு இருக்கு? கிரியேட்டிங் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வர. என்ன லோட் பேலன்ஸ் டைப்? கிளாசிக் லோட் பேலன்சர் டைப். நம்ம டிஃபால்ட் என்ன லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணது? நெட்வொர்க் லோட் பேலன்சர் தான் நம்மளுடைய கிளஸ்டருக்கு அசைன் பண்ணதுன்னு சொல்ல வர. பெண்டிங்ல இருக்கு. அது கிரியேட் ஆனவுடனே நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அந்த லோட் பேலன்சர் டிஎன்எஸ் மீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஷோ பண்ணி காட்டுதுன்னு பார்ப்போம். சரிங்களா?
டிஎன்எஸ் நேம் வந்துருச்சா? இந்த டிஎன்எஸ் நேம் தான் நம்முடைய நேம். இதை நம்ம ஹிட் பண்ணி பார்த்தோம்னா இங்க இருக்கும். இருக்கா டிஎன்எஸ் நேம்? காப்பி திஸ் டிஎன்எஸ் நேம். இதெல்லாம் போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? இட் ஒர்க்ஸ். புரிஞ்சுதா? நோட் பேலன்ஸ் நோட் போட்டு கிளஸ்டர் ஐபி அது கூட நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா எந்த பாடும் வித் ஹெல்ப் ஆஃப் செலக்ட் ஆர் லேபிள் வழியா நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்து காட்டுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட அப்படியே என்ன பண்ணுவேன், கியூபர்னெட்டிஸ் வைண்ட் அப் பண்ணிடுவேன். கான்ஃபிக் மேப் சீக்ரெட்ஸ் பாடியா, கான்ஃபிக் மேப் சீக்ரெட்ஸ் பிவிபிவிசி அண்ட் ஹெச்பின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபைன். ஓகே, ஆன்லைன் clear guys, everyone? Yes, bro. Yes. Yes. sir. Yes. So tomorrow we will meet. Okay. ஓகேங்களா? Fine. Thank you. Guys. Thank you. Thank you, bro.